பரிசுடைய கூட்டங்களுக்கு வருகை தந்திருக்கிறதானே உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம்। ये तीसरे दिन की शाम के समय में भी जो कोई यहाँ उपस्थित है आपके लिए प्रभु यीशु मसीह की मधुर और मीठी नाम से हम स्वागत करते हैं। மகிமை தேவனுடைய சமூகம் நம்முடைய மத்தியில் இருக்கிறபடினால் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்। महिमा भरा हुआ परमेश्वर का समूह हमारे बीच में है, इसलिए हम सब लोग मिलकर धन्यवाद करेंगे। இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்। इस शाम के समय में भी प्रभु अपने वचन से प्रभु हमसे बात करने के लिए हम धन्यवाद करेंगे। யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தையும் அதனோடு 28வது வசனத்தையும் நாம் சேர்த்து படிப்போம்। यूहन्ना सुसमाचार उसके 4 अध्याय के 15 और 16 वचन और साथ ही साथ उसके 28 वचन को भी हम पढ़ेंगे। स्त्री ने उससे कहा, हे प्रभु, वो जल मुझे दे ताकि मैं प्यासी ना हो और ना जल भरने को इतनी दूर आऊं। यीशु ने उससे कहा, जा अपने पति को यहाँ बुला ला। तब स्त्री अपना घड़ा छोड़कर नगर में चली गई और लोगों से कहने लगी। அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள்। இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார்। அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், प्रभु की महिमा हो। இந்த ஸ்திரீயானவள் அந்த தண்ணீர் எனக்கு தா என்று இயேசுவிடத்திலே கேட்கிறாள்। ये स्त्री जो है यीशु मसीह को देखकर वो जल मुझे दे कर वो कहती है। ஆரம்பத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இவள் ஆண்டவருடைய வார்த்தையினால் இழுக்கப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு இவள் கீழ்ப்படுகிறாள்। आरंभ में जो यीशु मसीह के साथ वाद विवाद कर रही थी, अब यीशु मसीह का वो वचन उसको विवश किया। अब वो उस जल को ये मसीह से वो मांग रही है। ஆண்டவருடைய வார்த்தை விளங்கிக் கொண்ட இவள் அவரை ஆண்டவர் என்றும் தீர்க்கதரிசி என்றும் அவரை கிறிஸ்து என்றும் மேசியா என்றும் இப்படியெல்லாம் அவள் அறிக்கையிடுகிறாள்। यीशु मसीह के वचन को वो सुनने के बाद, जानने के बाद उसको प्रभु होकर, भविष्यवक्ता होकर, मेसिया होकर, मसीह होकर वो इकरार करती है। கர்த்தராகிய இயேசு இந்த ஜீவ தண்ணீரை குறித்து பேசும் பொழுது அவைகளால் அவள் இழுக்கப்பட்டு, ஆண்டவரே அந்த தண்ணீரை எனக்கு தாரும் என்று இவள் கேட்கிறாள்। यीशु मसीह वो जीवन के जल के बारे में जब उसको कहा, वो सारे वचन उसको विवश किया और वो यीशु मसीह को देखकर, हे प्रभु मुझे वो जल दे करके वो कहती है। இந்த இடத்திலே வந்து தண்ணீர் மொண்டு கொள்ளாமல் நான் தாக தீர்க்கபடி அந்த தண்ணீர் எனக்கு தர வேண்டும் என்று அவள் கேட்கிறாள்। यहाँ वो ऐसे यीशु मसीह के साथ पूछती है कि मैं जल भरने को इतना दूर न आऊं, इसीलिए मुझे वो जल दे। அடுத்து ஆண்டவர் அவளுக்கு கொடுக்கிற பதில், சரி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார்। इसके लिए प्रभु यीशु मसीह उसको दिया हुआ जवाब, ठीक है तू अब यहाँ से जा और तू अपने पति को बुला ला। ऐसे प्रभु उसको कहकर भेजता है। தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவதற்கு ஒருவருக்கும் யாரும் தடை இல்லை। प्रभु के राज्य के लिए जो कोई तैयार होना चाहते हैं उनके लिए कोई रुकावट होकर नहीं रह सकता। தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு மனைவி புருஷனுக்கு தடையாக இருக்க முடியாது। एक परमेश्वर के राज्य में जाने के लिए एक पत्नी एक पति के लिए रुकावट होकर नहीं रह सकती। அல்லாவிட்டால் மனைவிக்கு புருஷன் தடையாகவும் இருக்க முடியாது। नहीं तो पति के लिए पत्नी भी रुकावट होकर नहीं रह पाएगी। பிள்ளைகள் பெற்றோருக்கு தடையாகவும் நிற்க முடியாது। बच्चे माँ बाप के लिए रुकावट होकर नहीं रह सकते हैं। அல்லாவிட்டால் பிள்ளைகள் பெற்றோருக்கு தடையாகவும் நிற்க முடியாது। नहीं तो बच्चे माँ बाप के लिए भी रुकावट होकर नहीं रह सकते हैं। தேவனுடைய ராஜ்யம் ஒவ்வொரு மனிதரும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்। परमेश्वर के राज्य के लिए हर एक मानव जाति वो सिरजाए गए हैं। அந்த பரலோகத்துக்கு போகிற விஷயத்தில் ஒருவருக்கு ஒருவரும் தடை இல்லை என்பதை அறிந்து கொள்கிறோம்। परमेश्वर के राज्य में जाने के लिए कोई भी किसी के लिए रुकावट होकर नहीं है कर हम देख सकते हैं। ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், परमेश्वर की महिमा हो। ஆனா இந்த இடத்தில் ஆண்டவர் அந்த தண்ணீரை கொடுப்பதற்கு உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்று ஒரு கேள்வியை அவளிடத்திலே போடுகிறார்। लेकिन यहाँ हम देखने के समय वो जल उसको देने के लिए यीशु मसीह उस स्त्री को देखकर कहता है कि तू जा अपने पति को यहाँ लेकर आकर एक सवाल को उसके सामने रखता है। ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு அதை கேட்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டால், हम क्यों किस मकसद से यीशु मसीह ने ऐसे सवाल उसको पूछा करके यदि हम जानने पर, இவள் சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லுகிறார்। तब उसने ऐसे जवाब दिया, हे प्रभु मेरे लिए पति नहीं है।
அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுக்கிறார், நீ உள்ளபடியே சொன்னாய். तब यीशु मसीह ने उसको जवाब दिया कि तूने जो कहा वो सच है। உனக்கு 5 புருஷர்கள் ஏற்கனவே இருந்தார்கள். तू पहले से ही 5 पति कर चुकी। ஆனால் இப்போது ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் அவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடியே சொன்னாய் என்று இயேசு சொல்லுகிறார். जिसके पास अब तो रहती है वो तेरा पति नहीं, इसीलिए जो तूने कहा वो सच है। இந்த ஸ்திரீக்கு ஏதோ வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. 5 புருஷரோடு வாழ்க்கை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அவளுக்கு வந்துவிட்டது. उसके जीवन में ऐसी कोई अनुभव घटा जो बीते हुए समय में वो लगभग 5 पतियों के साथ रहकर वो अपने समय को बिता चुकी। ஒருவேளை ஒரு புருஷனுக்கு அடுத்து வருகிற புருஷனும் இறந்து இப்படி ஒருவேளை 5 பேரும் இறந்து போயிருக்க கூடும். ऐसे भी हो सकता है एक पति के साथ रही होगी, उसके बाद उसकी मृत्यु के पश्चात और एक पति के साथ रही होगी। ऐसे शायद 5 पति भी उसके जीवन में मृत्यु पाया होगा। ஏனென்றால் இப்படிப்பட்டவர்களுக்கு மோசே பிரமாணத்தை கொடுத்திருந்தார். क्योंकि ऐसे लोगों के लिए मूसा पहले ही उसने व्यवस्था दिया है। ஒரு புருஷன் மரித்த பின்பு மற்றொருவரை இவள் விவாகம் செய்து கொள்ளலாம். एक पति मरने के बाद वो स्त्री दूसरे को वो विवाह कर सकती है। புருஷன் உயிரோடு இருக்கையில் மனைவி புருஷனை விட்டு போய் விவாகம் செய்தால் அவள் விபச்சாரி எண்ணப்படுவாள். जब तक एक पति जीवित है वो पत्नी उसको छोड़कर और किसी से ब्याह करती है, वो विभिचारणी करके कहाँ जाएगी? ஒருவேளை இந்த ஸ்திரீக்கு தொடர்ந்து கணவன்மார் இருந்து கொண்டே இருக்கலாம். शायद ऐसे भी हो सकता है कि इसके जीवन में ये स्त्री का पति जो है लगातार वो मरता होगा। அல்லவிட்டால் இவளை மனதான புருஷன்மார் விட்டு விட்டு பிரிந்து போயிருந்திருக்கலாம். नहीं तो ऐसे भी हो सकता जिन्होंने इसके साथ ब्याह किया हुआ उसके पति जो है उसको छोड़कर चले गए होंगे। எப்படியோ இவளுடைய வாழ்க்கை இவ்விதமாக இவளுக்கு அமைந்திருக்கிறது. जो भी क्यों ना हो उसका जीवन इस प्रकार पाया गया। சுருக்கமாக சொல்ல போனால் இவளுடைய வாழ்க்கை ஒரு வேதனையும் கண்ணீரும் துக்கமான ஒரு பாதையில் தான் இவள் தன் காலத்தை கழித்திருக்கிறார். संक्षिप्त में कहा जाने से इसके जीवन को देखने के समय आंसुओं के साथ वेदना के साथ उसने अपने जीवन को गुजारा किया। இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒருவர் தனக்கு புருஷனாக இருக்க வேண்டும் என்று ஒருவரை ஏற்றிருக்கிறாள், ஆனால் அவரோ இவளோடு சேர்ந்திருக்கவில்லை. लेकिन इस परिस्थिति में कैसा भी एक पति मेरे साथ रहना है करके उसने किसी को स्वीकार किया, लेकिन वो पति भी उसके साथ अब नहीं है। ஆண்டவரின் புருஷன் அழைத்து கொண்டு வா என்று சொல்லும் பொழுது அவள் வேதனையோடு தான் சொல்லுகிறாள், எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லுகிறாள். जब यीशु मसीह ने उसको देखकर कहा तू जा अपने पति को लेकर आ, उस समय वो दर्द और वेदना के साथ प्रभु यीशु मसीह को देखकर कहती है मेरे पास पति नहीं। கர்த்தர் சொல்லுகிறார், இப்போது இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை என்றால் அவன் உயிரோடு இருக்கிறான், ஏதோ ஒரு காரணத்தினால் இவர்கள் பிரிந்திருக்க கூடும். तब यीशु मसीह ने ऐसे कहा अब जो है वो तेरा पति नहीं है करके यदि तू कहने पर शायद कोई भी ऐसे कारण होगा जिसके कारण वो तुझसे अलग हो गया है। இவருடைய கடந்த கால வாழ்க்கையை ஆண்டவர் ஏன் விசாரிக்க வேண்டும்? क्यों उसकी बीते हुए जिंदगी के बारे में जीवन के बारे में यीशु मसीह चर्चा करना है? அதுவும் இவர் ஆண்டவர் ஒரு விதமான விஷயத்தை இவர் விசாரிக்கிறார். क्यों ऐसे कुछ प्रत्येक घटना को प्रभु पूछताछ करता है? ஆண்டவர் இரக்கமற்றவர் அல்ல. हमारा प्रभु यीशु मसीह दया के बिना नहीं रहता। யாரையும் அவமானப்படுத்துகிற தேவன் இல்லை. किसी को वो नामधराई नहीं करता। அவர் யாரையும் வேதனைப்படுத்தக்கூடிய ஆண்டவர் இல்லை. किसी को वो दर्द भी नहीं देता है। அவர் கேட்பதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. यदि यीशु मसीह एक सवाल पूछता है तो उसके लिए एक मकसद இவள் ஜீவ रहेगा। தண்ணீரை கேட்கிறாளே, அதை இவளுக்கு கொடுப்பதற்கு இவள் தகுதியாக்கப்பட வேண்டும். जो जीवन का जल को वो मांगती है वो जल को उसको देने के लिए उसके भीतर जो योग्यता चाहिए वो योग्यता को प्राप्त करना அந்த है। ஜீவ தண்ணீருக்கு இவள் தகுதியாக்கப்பட்டால் அதை கொடுக்கலாம் என்கிற அதன் நோக்கத்தோடு தான் ஆண்டவர் கேட்கிறார். वो जीवन का जल को उसको देना है, यदि वो योग्यता पाने पर उसको वो जल को देने के लिए ही यीशु मसीह ने ऐसे सवाल को पूछा। என்று கேட்டால் இவளுக்குள் இருக்கிற பாவங்களோடு இந்த ஜீவ தண்ணீரை இவள் பருக கூடாது, குடிக்க கூடாது. उसका कारण क्या है? उसके भीतर रहने वाले पाप के साथ उसे वो जल जो है दिया नहीं जा सकता। அவள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அறிக்கையை எதிர்பார்த்தார். उसके जीवन में प्रभु यीशु मसीह एक इकरार को चाहता था। ஒரு அறிக்கையை எதிர்பார்த்தார். அவள் இருதயத்தில் உள்ளதை உள்ளபடியே ஆண்டவருக்கு சொல்லிவிட்டார். जब यीशु मसीह उसके भीतर एक इकरार को चाहता था तब उसके जीवन की वास्तविकता को उसने यीशु मसीह के सामने उसने इकरार किया। தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். जो कोई अपने पापों को ढांपे रखता है उसका काम सफल नहीं होता। அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். लेकिन जो कोई उसको इकरार करके छोड़ देता है उसके ऊपर दया किया जाएगा। இவள் தன் பாவத்தை உள்ளபடியே ஒத்துக்கொண்டு
தன்னுடைய ஜீவித்தை அறிக்கை செய்தபடினால் இப்போது இந்த ஜீவ தண்ணீர் அவருக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தது. अब उसने अपने पापों को इकरार करके प्रभु के सामने मान लिया. अब उसके भीतर ये जीवन का जल प्रवेश करने लगा. இந்த ஜீவ தண்ணீர் இவருக்குள்ள பிரவேசித்த பொழுது जब ये जीवन का जल उसके भीतर प्रवेश किया, இந்த யாக்கோபின் கிணத்தை இவள் வெறுத்து விட்டாள். उसने इस याकूब के उस कुआं को उसने नफरत कर दिया. இவள் எதற்காக இந்த இடத்துக்கு வந்தாள்? क्यों उसने इस स्थान में पहुंची? தான் பிழைப்பதற்காக தண்ணீர் எடுக்கும்படியாக இங்கே வந்திருக்கிறார். वो पानी लेने के लिए, कैसे भी जीवन गुजारा करने के लिए वहां स्थान पहुंची. இவளுக்குள்ள ஒரு நல்ல அறிக்கை உண்டாகி ரட்சிப்பு உள்ள பிரவேசித்த உடனே இந்த ஜீவ தண்ணீர் அவளுக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்தது. இவள் குடத்தை மறந்து விட்டாள். जब उसके भीतर जो इकरार था, वो इकरार करने के बाद जब जीवन का जल उसके भीतर प्रवेश किया, तब जो घड़ा उसने लेकर आया, वो घड़ा को वहां ही वो छोड़कर वो चली गई. 28வது வசனத்துல வாசிக்கிறது போல தான் கொண்டு வந்த தண்ணீர் குடத்தை அங்கே அவள் வைத்து விட்டு வீட்டுக்கு திரும்பி போகிறாள். वहां आप 28वें वचन में देखने के समय जो घड़ा वो पानी भरने के लिए लेकर आई, उसको उस नगर में ही छोड़कर वो चली गई. இதுவரைக்கும் இவள் சுமந்து கொண்டு போய் குடித்து பிழைத்த இந்த தண்ணீரை அவள் வெறுக்க ஆரம்பிக்கிறாள். अब तक जो घड़ा उठाकर पानी पी रही थी, उस घड़ा को अभी वो नफरत करके वो छोड़ दी है. இந்த குடத்தையும் கூட அவள் வீட்டுக்கு கொண்டு போகவில்லை. अभी ये घड़ा को भी उसने वापस अपने घर नहीं ले गई. இதுவரைக்கும் இந்த பாத்திரம் இவளை பிழைப்பட்டு கொண்டு வந்தது. अब तक ये बर्तन उसका जीवन गुजारा के लिए सहायता किया. அந்த பாத்திரத்தை வைத்துவிட்டு நேராக வீட்டுக்கு போகாமல் அவள் ஊருக்கு போகிறாள். अब ये घड़ा को, ये बर्तन को वो वहां ही छोड़कर वो अपने घर नहीं लौटी, बल्कि वो नगर के भीतर जा रही है. தண்ணீர் எடுத்து வீட்டுக்கு போகும்படியாக தான் புறப்பட்டு வந்தாள். लेकिन वो आने के समय वो पानी लेकर घड़ा के साथ घर जाने के लिए आई थी. ஆனா இப்பொழுது குடத்தை அங்கே வைத்துவிட்டு வீட்டுக்கு அல்ல அவள் ஊருக்குள்ளே போய் பிரவேசிக்கிறாள். लेकिन अब ये स्त्री को देख सकते हैं कि उसने इस घड़ा को वहां ही छोड़कर घर नहीं गई, बल्कि वो नगर के भीतर प्रवेश कर रही है. இவள் ஊருக்குள்ளே போய் பிரவேசிப்பதற்கு ஒரு காரணம் இருந்தது. ये नगर के भीतर प्रवेश करने का एक कारण है. இதுவரைக்கும் இவள் தனக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தாள். अब तक ये अपने लिए, स्वार्थ के लिए वो जीवन बिता रही है. தன் குடும்பத்துக்காகவே பிழைத்துக் वो கொண்டிருந்தாள். अपने परिवार के लिए मेहनत कर रही थी. ஆனால் இப்பொழுது இவள் ஊருக்குள் போய் மற்றவர்களும் ஆண்டவர் அறிந்து கொள்ளும்படி சாட்சி சொல்லுகிறார். लेकिन अब वो नगर के भीतर प्रवेश कर दूसरे लोग यीशु मसीह के बारे में जानना है करके वो परिश्रम कर रही है. அந்த பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணங்கள் ஒழுங்குடைய அந்த தண்ணீர் அவளுக்கு வெறுப்பாய் மாறிவிட்டது. पुराने नियम के अनुसार रहने वाले वो जल अब वो उसको नफरत करने लगी. யாக்கோபுடைய கிணறு என்பது பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் ஒழுங்குகள். याकूब का कुआं करके कहने के समय वो पुराने नियम की विधि और व्यवस्था को दिखाता है. கர்த்தராக இயேசு வெளிப்படும் வரைக்கும் பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் நியமங்கள் உயிர் கொண்டிருந்தது. जब तक यीशु मसीह जी नहीं उठा तब तक वो पुराने नियम के हर एक विधियां वो जीवित रहा. அந்த பிரமாணங்களை கற்பனைகள் தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த நியாய பிரமாணத்துக்காக சரீரத்திலே அவர் கொலை உண்டார். वो सारे विधियों को उसने अपने शरीर में उठाकर उस विधि और व्यवस्था के लिए वो अपने शरीर में मार डाला गया. நியாய பிரமாணத்து நிமித்தம் அவர் மரித்து ஒரு அன்பின் பிரமாணத்தை சபைக்குள்ளே ஸ்தாபித்தார். उस व्यवस्था के लिए वो अपने आप को मारकर मरकर वो कलीसिया के भीतर एक प्रेम का व्यवस्था को लेकर आया. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்குள்ளே ஜீவகாலம் எல்லாம் ஒரு நீருற்று ஊறும் என்று கர்த்தர் 14 வசனத்தில் சொன்னது போல் 14 वचन में जो कोई इस जल को पीता उसके भीतर एक सोता उमड़ता कर जैसे प्रभु यीशु मसीह ने कहा. இவளுக்குள்ள ஒரு நல்ல அறிக்கை வந்த உடனே இந்த தண்ணீர் கிரியை செய்ய ஆரம்பிச்சது. ரட்சிப்பு உண்டானது. ஆனா பழைய வாழ்க்கையை இவள் மறக்கிறாள். लेकिन जब उसने इस बात को इकरार किया, उसके भीतर उद्धार आया, जल उसके भीतर प्रवेश किया और उसने अपने पुराने जीवन को पूरी रीति से भूल गई. பழைய வாழ்க்கையை மறந்து பழைய தாகம் அடங்கப்பட்டு இன்னொரு புதிய தாகம் அவளுக்குள்ளே உண்டாயிவிட்டது. उसका पुराना जीवन समाप्त हो गया, पुराना प्यास रुक गया, एक नया जीवन आरंभ हो गया. அவளுக்குள்ளே அந்த ஊற்று பிளக்கப்பட்டு ஒரு புதிய தாகம் உண்டாகி தன்னை போல் மற்றவர்களும் ஆண்டவர் அறிய வேண்டும் என்று சொல்லி இவள் போய் சாட்சி கொடுக்கிறார். उसके भीतर एक सोता उठा और उसने अपने समान दूसरे भी उद्धार पाना चाहिए करके वो नगर के भीतर दूसरों के लिए उस समाचार बताती है. அதே அதிகாரத்தினுடைய 39 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது उसी अध्याय के 39 वचन को पढ़ने के समय நான் செய்த யாவற்றையும் ஒருவர் எனக்கு அறிவித்துட்டார். मैं जो कुछ किया सब कुछ एक व्यक्ति मुझे बता दिया. அவர் மேசியாதானோ வந்து பாருங்கள் என்று அவள் ஊராரை அழைக்கிறார். वो नगर के निवासियों को जाकर ऐसे कहती है, क्या वो मेसिया है, आप आकर देखो. இந்த ஸ்திரீ சொன்ன சாட்சியை கேட்டு ஊர் மக்கள் பலரும் விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து மேல் வைத்துக் கொண்டார்கள். जो कोई गवाही उसने इस स्त्री ने दिया उसके ऊपर विश्वास रखकर उस नगर के हर एक
निवासी हुई यीशु मसीह के पास आए। ஆண்டவரை எதிர்த்த இவள் ஆண்டவருக்கு அடிமையாகி ஆண்டவரை பற்றி அறிவிக்க சாட்சி கொடுக்க இவள் தாகம் கொண்டாள். यीशु मसीह को सामना किया हुआ वाद विवाद किया हुआ यही स्त्री अब मसीह का गुलाम होकर मसीह का गवाह होकर यहाँ बन गई। இவளுக்குள் உண்டான அந்த தாகமானது ஊர் மக்கள் அனைவரையும் இழுத்து கொண்டு வரும்படியாக செய்தது. इसके भीतर रहने वाला वो प्यास जो है नगर के अनेक निवासियों को गांव के लोगों को वे भी प्यासे होकर उसके पीछे वे भी आ गए। ஊர் மக்களோடு தனிப்பட்ட விதத்தில் பேசி எடுத்து யாவரையும் திரளாக ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார். व्यक्तित्व से गांव के हरेक लोगों के साथ उसने बातचीत किया और उनको यीशु मसीह के पास वो लेकर आई। ரட்சிப்படைந்த ஒரு மனிதனுக்குள் ஜீவ தண்ணீரின் ஊற்று பிளக்கப்பட்டால் அவன் தன்னையும் தன் குடும்பத்தையும் முக்கியப்படுத்துவதை விட்டு கர்த்தருக்காகவே அவன் ஜீவிக்க தன்னை முன்வைப்பான். उद्धार का सोता यदि एक व्यक्ति के भीतर आने के समय वो अपना और अपने परिवार को देने वाला उस मुख्यता को छोड़कर उद्धार पाने के लिए लोगों के प्रति वो पहला स्थान देगा। உலக வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட தாகங்கள் தீர்க்கப்பட்டு ஒரு ஆவிக்குரிய தாகம் இவளுக்குள்ளே உண்டாகிவிட்டது. संसार के बातों के प्रति रहने वाला वो प्यास को छोड़कर एक आत्मिक प्यास इसके भीतर आ गया। ரட்சிப்படைகிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் 7 விதமான தாகங்கள் உண்டாக வேண்டும். उद्धार प्राप्त किया हुआ हर एक व्यक्ति के भीतर एक 7 प्रकार का प्यास होना चाहिए। ஆண்டவராக இயேசு அறிந்து கொண்ட பின்பு பாவத்தின் அக்கிரமத்தின் தாகங்கள் தீர்க்கப்பட்டு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் 7 விதமான தாகங்கள் அவனுக்குள்ள உண்டாகி அவன் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். पाप से तौबा होने के बाद जब वो यीशु मसीह के पास आता है तो ये संसार के हर एक प्यास को छोड़कर उसके भीतर 7 प्रकार का एक आत्मिक प्यास को प्रभु देखना இந்த चाहता ஜீவ है। தண்ணீரை குடித்து ஞானஸ்நானம் பெற்ற ஒரு மனுஷனுக்குள் முதலாவது சாட்சியின் தாகம் உண்டாக வேண்டும். जो कोई इस जीवन के जल को पीकर बपतिस्मा के अनुभवों को ले लिया है उसके भीतर एक गवाही का एक प्यास उसके भीतर आना चाहिए। மற்றொரு விதத்தில் ஆத்துமாக்களை பற்றி ஒரு பாரம் அவளுக்குள்ளே உண்டாக வேண்டும். दूसरे तरफ से देखा जाए पर आत्माओं को कमाने वाला एक प्यास उसके भीतर चाहिए। இது அவளுக்குள் உள்ள சுபாவம் அல்ல, இந்த ஜீவ தண்ணீர் அவளுக்குள் வந்தபடினால் அவர்களை இவ்விதமாக நடத்துகிறது. ये उनके भीतर रहने वाला स्वभाव नहीं बल्कि ये जीवन का जल उनके भीतर प्रवेश करने के कारण ये अनुभव उनके भीतर आता है। ரட்சிப்படைந்த தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிற சாட்சியிலே 3 அம்சங்கள் அமைய வேண்டும். जो उद्धार पाए हैं उनके भीतर दिया जाने वाला गवाही में 3 गुण पाया जाना चाहिए। அந்த 3 அம்சங்களிலும் தெய்வ நாமமே மகிமைப்படுகிறது. वो 3 गुणों में भी केवल यीशु मसीह का नाम ऊंचा किया जाता है। ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் கொடுக்கிற சாட்சியில் முதல் அம்சம் தன்னை குறித்தும் தன் பாவத்தை குறித்தும் தன் ரட்சிப்பு குறித்தும் அவன் வெளிப்படுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். जो गवाही देता है उद्धार प्राप्त किया हुआ व्यक्ति के भीतर रहने वाला पहला गुण वो अपने पाप के बारे में अपने बीता हुआ जीवन में कैसे उसने उद्धार किया उसके बारे में वो बोलेगा। இந்த ஸ்திரியானவள் அந்த சமாரிய நாட்டில் கொடுத்த அந்த சாட்சியானது நான் செய்த எல்லா பாவங்களையும் அவர் வெளியரங்கமாக்கினார் என்று அவள் செய்த குற்றங்களை சாட்சியாக அறிவிக்கிறார். ये समरी स्त्री जो है अपने गांव में जाकर वह कहती है कि मैंने जो कुछ किया उसका मतलब मेरे किया हुआ हर एक पाप को प्रकट किया है करके वो जाकर वहां कहती है। நாம் பெற்ற ரட்சிப்பை பூமி எங்கும் நம்மை காண்கிற யாவருக்கும் சாட்சியாக அறிவித்து அவர்களை கிறிஸ்துவின் பக்கமாக அவருடைய விசுவாசத்தை நாம் திருப்ப வேண்டும். हमने जो उद्धार प्राप्त किया है उसको इस संसार में रहने वाले हर एक लोगों को बोलकर उन्हें मसीह के और हमें मोड़ना होगा। தேவனுடைய பிள்ளைகள் சாட்சி சொல்வதற்கு பயப்படுகிறார்கள். परमेश्वर के लोग प्रभु के ऐश्वर्य में गवाही बोलने के लिए डरते हैं। இந்த இடத்திலும் தேவன் நமக்கு தந்த ரட்சிப்பை சாட்சியாக நாம் அறிவிக்க வேண்டும். जहां भी क्यों ना हो जो उद्धार प्रभु ने हमारे लिए दिया उसको गवाह बोलने के लिए हम कदापि चूकना नहीं चाहिए। சாட்சிங்கிறது ஒரு அம்பை போல் மனிதனுக்குள் இவனுக்குள்ள அவனுக்குள்ளே ஒரு சாட்சி உண்டு பண்ணும். ये गवाही जो है वो एक तीर के समान एक व्यक्ति के भीतर जाएगा और उससे भी वो गवाह होकर बनाएगा। நம்முடைய ரட்சிப்பின் சாட்சி புறப்படும் போது மற்றவர்கள் கேட்கும் போது ரட்சிப்பை உண்டு பண்ணும். हमारा उद्धार का गवाही जब हमसे निकलता है तब सुनने वालों को भी वो गवाह होकर बनाएगा। ஆகையால் நாம் பெற்ற ரட்சிப்பையும் நாம் இருந்த பழைய ஜீவியத்தையும் தெளிவாக சாட்சி சொல்ல வேண்டும். इसीलिए हमने प्राप्त किया हुआ इस उद्धार हमारा पुराना जीवन को भी हम स्पष्ट रीति से गवाही के तौर से प्रभु के ऐश्वर्य में बोलना चाहिए। சந்திக்கிற காலத்தில் இருந்த ஜீவியத்தை நாம் ஒரு நாளும் மறந்து ஜீவிக்க கூடாது. जब से प्रभु ने हमें मुलाकात किया उस दिन से लेकर हमारा जीवन जो है उसको कदापि हम भूल कर नहीं रहना चाहिए। கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஐயாவுக்கு நல்ல ரட்சிப்பு உண்டானது. அவர் குடும்பத்தோடு கூட ஆண்டவரை விசுவாசித்து மனமகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு வருகிறார். कुछ समय के पहले एक भाई है जो एक अच्छे उद्धार को प्राप्त किए और परिवार के साथ एक अच्छा विश्वास जीवन वो बिता रहे हैं। ஒரு நாள் இரவு நடு இரவிலே ஒரு அழுகையின் சத்தம் உண்டாகிறது. एक रात के समय अचानक उसने एक विलाप और रोने की आवाज को उन्होंने सुना। இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் தான். ये वास्तविक हुआ घटना है।
அழுகையின் தேம்பி தேம்பி அழுகிறதான ஒரு சத்தத்தை கேட்டு வீட்டில் உள்ளவர்கள் விழிக்க ஆரம்பித்தார்கள். बिलक बिलक कर रोने की आवाज को घर वाले सारे लोग सुने और सब लोग तड़के जाग उठे। யாரோ ஒருவர் நம்முடைய வீட்டில் அழுகிறார். कोई तो हमारे घर में आंसू बहा रहा है। அவர் விளக்கேற்றி பார்க்கும் பொழுது கடைசியாக அந்த வீட்டு தலைவர் ஐயா தான் அழுது கொண்டிருக்கிறார். जैसे उन्होंने बत्ती डाला और जैसे उन्होंने ढूंढ कर देख रहे थे तो इस घर का जो मालिक जो था वो रो रहा था। அப்பொழுது மனைவி பிள்ளைகள் கேட்கிறார்கள், ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். तब तुरंत पत्नी और बच्चे सारे लोग उनके पास गए और पूछे कि आप क्यों रो रहे हैं? எனக்கு ஒரு குறைவும் எனக்கு கிடையாது. मेरे लिए तो कोई कमी घटी नहीं, ஏன் பின்னே அழுகிறீர்கள்? फिर आप क्यों रो रहे हैं? நான் ஜெபத்தில் என்னுடைய பழைய வாழ்க்கையை நினைவு கூர்ந்தேன். मैं प्रार्थना में अपने पुराने जीवन को मैंने स्मरण किया। நான் ஒரு கொடூரமான ஒரு பாவமுள்ள ஜீவி செய்தேன். मैं एक पापी इंसान होकर पाया गया था। அந்த கொடூரமான பாவியாக என்னை ஆண்டவர் மன்னித்தார். ऐसे भयानक पापी होकर मैं मुझे प्रभु ने क्षमा किया। என்ன ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். मुझे आत्मा से प्रभु ने अभिषेक किया। அவர் என் மேல் கொண்ட அந்த அன்புக்காக उसने जो दया और प्रेम मेरे ऊपर दिखाया, ஒவ்வொரு நாளும் என்னுடைய கண்ணீரை அவருடைய பாதத்திலே நனைப்பதுதான் எனக்கு விருப்பம் என்று அவர் பதில் கொடுக்கிறார். उसने ऐसे जवाब दिया, हर दिन आंसुओं को रखकर उसके पैरों को गीला करना यही मेरा आग्रह है। நம்முடைய அக்கிரமம் எல்லாம் அவர் மன்னித்து हमारे सारे अधर्मों को वो क्षमा करके அவர் நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை முடிசூட்டி हमें भलाई से और हमें अनुग्रह से हमें ढांप அவர் कर நம்ம அழிவுக்கு விலக்கி தப்பித்து वो हमें नाश से बचाकर கழுகு போல மீண்டும் வாழ வைத்து நமக்கு தந்திருக்கிறார். वो काप के समान और एक बार हमारे जीवन में हमारे जवानी को नया किया। நம்முடைய ரட்சிப்பை பற்றி சிந்திப்பதையும் தியானிப்பதையும் நாம் மறக்க கூடாது. हमारे उद्धार के बारे में सोचना और ध्यान करना हमारे जीवन में हम चूकना नहीं। நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை நாம் மறக்காமல் அவரை துதிக்க வேண்டும். हमारे निचले स्तर में जिसने हमें स्मरण किया उसको भूले बिना हम उसको धन्यवाद करना चाहिए। இப்படிப்பட்டதான் எத்தனையோ பக்திமான்கள் பூமியில இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் வருகிறார்கள். ऐसे कई भक्त लोग आज भी इस पृथ्वी में वो जी रहे हैं। அந்த பாவியான ஸ்திரீ செய்த எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். उस पापी स्त्री के हरेक पापों को प्रभु ने क्षमा किया। அவளோ தன் பாவங்களை உணர்ந்து இயேசுவின் பாதத்திலே கண்ணீர் வடிக்கிறார். उसने अपने पाप को हरेक पापों को उसने जानकर यीशु मसीह के पैरों तले आकर उसने आंसू बहाया। அங்கே விருந்துக்கு வந்திருக்கிற பலரும் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். उस भोजन के घर में आए हुए हरेक लोग उसको देख रहे थे। பலரும் அதை ஒரு இடரலாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். कई लोग उसको ठोकर के तौर से ले लिए, ஆனா ஆண்டவரோ அவள் உள்ளத்தை அறிந்து அமைதியாக நிற்கிறார். लेकिन यीशु मसीह उसके हृदय को जानकर यीशु मसीह खामोश रहा। அவர் கிருபையின் பூரணர், क्योंकि वो अनुग्रह में पूरा है, அவர் அன்பின் பூரணர், वो प्रेम में परिपूर्ण है। தன்னுடைய பாதத்தை தொட்டு கொண்டிருக்கிறது ஒரு பாவியான ஸ்திரீ. उसका पैर को छूने वाला एक पापी स्त्री है। ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். प्रभु की महिमा हो। அவள் கண்ணீர் எல்லாம் அந்த அவருடைய பாதத்திலே ஊற்றுகிறார். वो अपने आंसुओं को उसके पैरों में बहा दी। ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் எல்லாம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. तुरंत यीशु मसीह ने कहा, तेरे पापों को मैंने क्षमा किया। நம்முடைய ஜீவிய காலம் எல்லாம் हमारे जीवन भर நம்முடைய ரட்சிப்பின் அந்த அனுபவத்தை நிச்சயமாக மறக்காமல் நம்முடைய கண்ணீர் அவருடைய பாதத்தில் ஊற்றுவதற்கு மறவாமல் நாம் வாழ வேண்டும். हमारे उद्धार प्राप्त किए उस अनुभव को हम भूले बिना हम उसके प्रभु के ऐश्वर्य में हर वक्त आंसुओं को उंडेल कर उसके चरणों में उंडेल कर हम भूले बिना हम जीवन बिताना चाहिए। நம்முடைய ரட்சிப்பை சாட்சியாக முதலாவது அறிவிக்க வேண்டும். இரண்டாவதாக அவர் நமக்கு செய்கிற நன்மைகளை சாட்சியாக அறிவிக்க வேண்டும். प्रथम तौर से हमारे उद्धार को गवाही के तौर से हम बोलना चाहिए। दूसरा, प्रभु ने हमारे जीवन में किया वो भलाई को हम बोलना चाहिए। நம்முடைய ஜீவனுக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் தேவன் செய்கிற நன்மைகளை மறவாமல் நாம் சாட்சி அறிவிக்க வேண்டும். हमारे जीवन के लिए, हमारे शरीर के लिए प्रभु जो कुछ भलाई करता है वो सारे भलाई को गवाही के तौर से हमें हर वक्त प्रभु के ऐश्वर्य में बोलना है। 118 சங்கீதத்தினுடைய 17 வசனத்தை வாசிக்கும் பொழுது, आप भजन संहिता 118 के 17 वचन को पढ़ने के समय, நான் சாவாமல் பிழைத்திருந்து உமது கிரிகளை அல்லவிட்டால் உம்முடைய நன்மைகளை நான் விவரிப்பேன். मैं न मरूंगा बल्कि तेरे कामों को मैं विवरण करूंगा। நம்ம தேவன் சாவாமல் ஏன் பிழைக்க வைக்கிறார்? क्यों हमारा प्रभु हमें मरे बिना हमें बचाता பல है? வியாதிகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்கிறோம். कई बीमारियों से प्रभु हमें बचाता பல है। விபத்திலிருந்து தேவன் நம்மை தப்பி कई வைக்கிறார். विपत्तियों से प्रभु हमें बचाता है। பல ஆபத்துகளிலிருந்து தேவன் நம்மை தப்பி வைக்கிறார். कई मुश्किलों से, दुर्घटनाओं से प्रभु हमें बचाता பல है। பிசாசின் பிடியிலிருந்து தேவன் நம்மை ரட்சித்து காக்கிறார். शैतान के बंधनों से भी प्रभु हमें छुड़ाकर बचाता है। நாம் சாவாமல் இருக்கும்படி தேவன் இறங்குகிறார். हम मरे बिना प्रभु हमारे लिए उतर जाता है। சாக வேண்டிய நாம் சாவாமல் பிழைத்திருக்கிறது எதற்காக? हम जो मरना था आज हम जीवित है, उसका कारण क्या है? இந்த தெய்வத்தை நம்முடைய வாழ்நாள் எல்லாம் அவருடைய கிரிகளை விவரிப்பதற்காக, हम इस परमेश्वर को हमारे जीवन भर उसके गुणों को विवरण करने के लिए, நம்முடைய சரீரத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு செய்கிற சகலவற்றை
பற்றியும் சாட்சி சொல்லும்படி நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். हमारे शरीर के लिए, हमारे जीवन के लिए जो कुछ भलाई प्रभु ने किया है, खुशी के साथ, आनंद के साथ उसे हमें भूलना அந்த होगा. சாட்சி சொல்லும் பொழுது நம்முடைய இருதயம் நன்றினால் நிரப்பப்படும். जब हम गवाह बोलेंगे तब हमारा हृदय शुक्रगुजारी से भर जाता है. நாம் பெறுகிற நன்மையை சாட்சியாக சொல்லும் பொழுதுதான் அது உறுதியாக்கப்படும். जब जो कोई भलाई को हम प्राप्त करते हैं, जब हम उसको गवाही के तौर से बोलते हैं, तब वो दृढ़ किया जाएगा. ஆரம்ப காலத்தில் நம்முடைய காத்துறவு கூட்டங்களில் எல்லாம் சில சந்தர்ப்பத்தில் நடத்துகிறதான அன்றைக்கு கூட நடத்திப்புகாரர்கள் சாட்சி சொல்ல வைப்பார்கள். आरंभ के समय में जब कभी हम बात जोड़ने की सभा चलाए जाते हैं, तब हमारे संत लोग बात जोड़ने की सभा में गवाही बोलने के लिए रखते हैं. சில வேளையில நாம் பெறுகிற நன்மைகள் நமக்கு சந்தேகமாக இருந்து கொண்டிருக்கும். कई बार जो भलाई को हम प्राप्त करते हैं, उसके प्रति हमारे अंदर कई शक आता है. அதை எழுந்து தைரியமாக சாட்சி சொல்லும் பொழுது அது உறுதியாக்கப்படுகிறது. जब हम हिम्मत के साथ खड़े रहकर उस भलाई को हम बोलेंगे, तब वो स्थिर किया जाएगा. இந்த 12 வயதுமாக பாடுபட்ட இந்த சிறுடைய வியாதி நீங்கினது என்பது எதனால் உறுதி செய்யப்பட்டது? अभी 12 साल तक ये बहन के भीतर रहा हुआ उस बीमारी कैसे वो पूरी तरह से निकल गया कर कैसे दिख सकता है? அவள் ஜனத்துக்கு முன்பாக வந்து ஆண்டவரை பற்றி சாட்சி சொன்ன பொழுதுதான் அது நிவர்த்தி, அது முடிவுக்கு வந்தது. जब उसने प्रभु के लोगों के सामने प्रभु के किया वो उस काम के बारे में गवाही बोला, तो उसके लिए एक अंत हो गया. தன்னில் சுகமானதை அவள் உணர்ந்தாலோ, उसके भीतर उस चंगाई को उसने अनुभव करने से भी அது உண்மை என்பதை ஆண்டவர் தன்னுடைய நாவினால் உறுதியாக்கினார். वो सच है करके प्रभु अपने होठों से उसको स्थिर किया. உனக்கு தேவன் செய்கிற நன்மையை நீ சாட்சி சொல்லாமல் இருக்க வரைக்கும் சந்தேகத்தின் வல்லமை உன்னோடு போராடும். जब तक प्रभु आपके जीवन में किया हुआ भलाई को आप प्रभु के हज़ूरी में गवाहों का नहीं बोलेंगे, आपके भीतर एक शक का आत्मा काम करता அந்த रहेगा. நன்மையை நாம் சாட்சி பொழுது அது உறுதி செய்யப்படுகிறது. जब वो भलाई को हम प्रभु के हज़ूरी में बोलने के समय प्रभु நான் उसको சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய கிரியைகளை விவரிப்பேன். मैं मरे बिना प्रभु के उस अद्भुत कामों को मैं विवरण करूंगा. எத்தனையோ மரணங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். बीते हुए दिनों में कितने मृत्यु को हमने पार कर दिया. பலவிதமான ஆபத்துகளையும் இக்கட்டுகளையும் நாம் கடந்து कई வந்திருக்கிறோம். विपत्तियों में मुसीबतों को हमने पार कर दिया. 71ஆம் சங்கீதத்துடைய 20வது வசனத்துல படிக்கும்போது जब आप भजन 71 के 20वें वचन को पढ़ने அநேக से இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த நீர் कई वो विपत्तियों और मुश्किलों को देखने के लिए तूने सहायता किया. என்னை மீண்டும் உயிர்ப்பிப்பி பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுவீர். तो और एक बार मुझे जिलाएगा, अधोलोक से मुझे खड़ा करेगा. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் பல இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் நாம் காணும்படி கர்த்தர் இக்கட்டுக்கும் ஆபத்துக்கும் முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறார். हम प्रभु के लोगों का रहने के समय में भी प्रभु हमें कई कठिनाइयों के भीतर प्रभु लेकर जाकर खड़ा करता है. நீ ஆபத்திலே கொண்டு போய் நிறுத்தப்படுவது பயந்து நீ அதறியப்பட்டு ஓடுவதற்காக அல்ல. कठिनाइयों के बीच में प्रभु हमें खड़ा करने का मकसद डर कर भागने के लिए नहीं. அந்த இக்கட்டுகளிலும் ஆபத்துகளிலும் தேவனுடைய வல்லமையை நீ அறியும்படியாக தேவன் ஆபத்துக்குள்ளும் இக்கட்டுகளுக்குள் கொண்டு போய் நிறுத்துகிறார். कठिनाइयों के बीच में, कष्टों के बीच में परमेश्वर को आप उसकी सामर्थ को अनुभव करने के लिए प्रभु उसके भीतर आपको खड़ा करता है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की महिमा हो. மூன்றாவதாக தேவன் நமக்கு தருகிற சுகத்தை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டும். तीसरा, प्रभु हमारे लिए दिया हुआ चंगाई के लिए प्रभु के हज़ूरी में हमें गवाह बोलना है. அது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு மகிமையான அனுபவம். वो प्रभु को महिमा देने वाला एक अनुभव है. லூக்கா 17ஆம் அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கும்போது लूका सुसमाचार 17 अध्याय के 18 वचन को पढ़ने से இயேசு அங்கே ஒரு இடத்துக்கு போகும்போது 10 குஷ்டரோகிகள் அவருக்கு எதிர்பட்டார்கள். एक समय यीशु मसीह एक जगह जाने के समय उसके सामने 10 कोढ़ी आए. அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அவிடத்துல வந்து தங்களை சுத்தமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். वे सारे लोग एकत्रित होकर यीशु मसीह के पास आकर मांगने लगे, हे प्रभु हमें तो शुद्ध कर. ஆண்டவர் சொன்னார், உங்களை போய் ஆசாரியனுக்கு காண்பீங்கள் என்று சொன்னார். तब तुरंत यीशु मसीह ने ऐसे कहा, जाकर तुम याजक के पास जाकर मिलो. அவர்கள் கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் சுகம் தரும்படி அவிதமாக கூறுகிறார். जब यदि वो आज्ञा मानने से उसके द्वारा उनके भीतर एक चंगाई का काम करने के लिए प्रभु चाहा. அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவள் போன பொழுது சுகமாக்கப்பட்டார். जैसे उन्होंने उस वचन को आज्ञा मानकर वहां गए, तब वे सारे लोग चंगाई पा लिया. அநேகர் சுகமாக வேண்டுமானால் நாம் ஆண்டவரும் ஆண்டுடைய பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். यदि हम चंगाई पाना चाहते हैं तो प्रभु के लोग जो कुछ हमसे कहते हैं उसका आज्ञा मानना चाहिए. கீழ்ப்படிதல்ல ஒரு சுகம் உண்டு. जो कोई आज्ञा मानते हैं, आज्ञा मानने के भीतर एक चंगाई है. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பிசாசு பிடித்த ஒரு சகோதரி, அவங்க வேற ஒரு ஐக்கியத்தில் இருந்தவங்க நம்மிடத்துல வந்து ஐக்கியப்பட ஆரம்பித்தார். एक भूतग्रस्त एक बहन जो है वो दूसरी संगति में थी, वो एक बार हमारे साथ आकर संगति रखने लगी. அவங்களை ஏராளமான பிசாசுகள் குடிக்கொண்டிருந்தார்கள். उनके भीतर कई
शैतान उसको जकड़ा हुआ था। அவள் நம்முடைய கூட்டங்களுக்கு வந்து விசுவாச வீட்டில் தங்க ஆரம்பித்தார். लगातार हमारे सभा में शामिल हुई और विश्वास भवन में आ ठहरी। அவர்கள் அந்த பிசாசின் வல்லமையினால் அலக்களிக்கப்படும் போது யாவரும் பயப்படக்கூடிய விதத்தில் சத்தம் உண்டாகும். जब शैतान उसको सताता था तो उसको देखने वाले हर एक लोग डर जाते थे। புதன்கிழமை காலையில் ஒரு நாள் உபவாச ஜெபத்துக்கு வந்தார்கள். बुधवार की सुबह के उस उपवास प्रार्थना में आई। உபவாச ஜெபம் முடிந்த பின்பு என்னிடத்தில் வந்து நான் இங்கே இருக்கிறேன், சாயங்காலம் வேத பாட கூட்டத்துக்கு இருக்க வேண்டும் என்று கேட்டார். तुरंत उन्होंने कहा उपवास प्रार्थना होने के बाद शाम के बाइबल अध्ययन में मैं शामिल होना चाहती हूँ, इसलिए मैं फेतों में ठहरती हूँ करके उसने कहा। அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டும். तब उनको कहा गया हुआ एक वचन था, उनको एक बोला गया था कि आज आप घर लौट जाइए। அந்த தாய் பல பிசாசினால் பீடிக்கப்பட்டுள்ளா இருந்தாலும் அப்படியே அவங்க நடத்திப்புக்காரர் கீழ்ப்படிவார்கள். उसके भीतर कई शैतान उसको चक्र रहने से भी जो कुछ बोला जाता था वो वैसी ही बात मानती थी। அவங்க கீழ்ப்படிந்து வீட்டுக்கு போய்விட்டார். आज्ञा मानी और वैसे ही वो घर लौट गई। சுமார் ஒரு 2 மணி போல வீட்டில் போய் சேர்ந்தார்கள். அவர்கள் வந்து இருந்ததான களைப்பில் படுத்து தூங்க ஆரம்பித்தார். जैसे लगभग 2 बजे वो अपने घर लौटी और थके जाने के कारण वो घर जाकर 2 बजे अच्छा सो गई। அவங்களுடைய கீழ்ப்படிதலை ஆண்டவர் என்ன செய்தார்? उसकी आज्ञा मानने के उस गुण को देखा हुआ प्रभु ने क्या किया? அவர்களுக்குள் இந்த அத்தனை பிசாசுகளை விரட்டி விட்டார். उसके भीतर रहा हुआ सारे शैतान को उस दिन प्रभु ने भगा दिया। தூங்குகிறவளை தட்டி எழுப்பி அதனுடைய பெயருடைய பிசாசுடைய பெயர்களை சொல்லி, நான் இனிமேல் இருக்க மாட்டேன், நான் உன்னை விட்டு போகிறேன் என்று சொல்லி ஒவ்வொன்றாக பின்னுமாக சொல்லிவிட்டு போய்விட்டது. जो नींद अच्छा नींद में थी उसको जगाकर उसके भीतर रहा हुआ एक एक शैतान अपना नाम को बोल बोलकर वो हर एक बात अपना वो शैतान अपना नाम को बोलकर उसको छोड़कर वो चला गया। கீழ்ப்படிதலில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. आज्ञा मानने में एक बड़ा आशीष पाया जाता है। ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட முக்கிய காரணம் என்ன? इब्राहिम का संतान आशीष पाने का मुख्य कारण क्या है? ஆண்டவர் அவன் அழைக்கும் பொழுது அப்படியே அவன் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தார். जब प्रभु के ओर से वो बुलाया गया था उसने प्रभु के वाणी को वैसे ही मानकर उसने आज्ञा पालन किया। கீழ்ப்படிந்தால் நல்ல சுகம் கிடைக்கும். यदि प्रभु के लोग आज्ञा मानने से आप चंगाई को प्राप्त करोगे। நம்முடைய தேவன் நானே உன் பரிகாரி என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். हमारा परमेश्वर इससे वायदा किया, मैं तुझे चंगा करने वाला ईश्वर हूं। நமக்கு பாவத்திலிருந்து மாத்திரம் விடுதலை இல்ல, வியாதியிலிருந்து சுகம் உண்டு. हमारे लिए केवल पाप से छुटकारा नहीं बल्कि हमें बीमारी से भी एक छुटकारा है। வியாதிக்கு காரணம் பாவம்தான் மூலமாக இருக்கிறது. ये बीमारी का एक मूल कारण है वो पाप है। இயேசு பாவத்தையும் சுமந்தார், வியாதியையும் சுமந்தார். हमारे यीशु मसीह पाप को नहीं बल्कि बीमारी को भी उसने उठा लिया। நம்முடைய துக்கங்களையும் சுமந்தார், நம்முடைய வேதனைகளும் அவர் சுமந்தார். हमारे दुखों को भी उसने उठा लिया, हमारे दर्दों को भी उसने उठा लिया। பாவம் நம்ம விட்டு நீங்கும் போது வியாதியும் போய்விடுகிறது. इसीलिए जब पाप हमसे दूर होता है बीमारी भी हमसे दूर हो जाएगा। யாத்திராகமம் 15 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கும் போது निर्गमन का पुस्तक 15 अध्याय के 28 वचन को पढ़ने அவருடைய से சத்தத்துக்கு கவனமாய் நீ செவி கொடுக்க வேண்டும். उसके वाणी को तो ध्यान से सुनने पर அவருடைய பார்வைக்கு நீ செம்மையானதெல்லாம் செய்ய வேண்டும். उसके नजर में जो ठीक है वो तो करने से அவருடைய கட்டளைகள் நியமங்கள் யாவையும் நீ கைக்கொள்ள வேண்டும். उसके सारे नियमों को तो पालन करने से அப்பொழுது நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றி வரப்பண்ணேன். तब मिस्र के ऊपर डाला हुआ कोई भी बीमारी तेरे ऊपर नहीं आएगा। சமீப காலத்துல கொரோனா வைரஸ் எத்தனையோ மனிதர்களை அது அழித்துக் கொண்டே வந்தது. आप हाल में कोरोना वायरस को देख सकते हैं, कईयों को उसने नाश कर दिया। ஆனாலும் கர்த்தர் நம்ம உயிரோடு வைத்திருக்கிறார். लेकिन फिर भी प्रभु ने हमें जीवित रखा। எகிப்திற்கு வந்த அந்த வியாதினால் நாம் அழியாதபடி கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாவலாக இருந்தார். मिस्र के ऊपर आया वो बीमारी से हम नाश नहीं होना करके प्रभु हमारे लिए रक्षा करने वाला होकर ठहराया गया। நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். मैं ही तुझे चंगा करने वाला ईश्वर हूं। சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் வியாதியா இருக்கிற தேவன் விரும்புகிறது இல்லை. जो कोई मनुष्य प्रभु की ओर से सिरजाया गया वो बीमार रहना उसका मर्जी नहीं। எரேமியா 33 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கும்போது यिर्मयाह भविष्यवक्ता का पुस्तक 33वां अध्याय के 6वां वचन में நான் அவளை ஆரோக்கியமாக்குவேன், मैं उसको चंगा करूंगा நான் சௌக்கியத்தை வர பண்ணுவேன், और उसके लिए एक आरोग्य அவளை குணமாக்குவேன், और उसको मैं पूरी तरह से चंगा करूंगा, சமாதானத்தை சத்தியத்தை நான் வெளிப்படுத்துவேன், उसको शांति और उसके लिए सच्चाई को प्रकट करूंगा। ஆண்டவரால் குணமாக்கப்படுகிற மனிதனுக்கு உள்ள மேன்மையானது प्रभु के ओर से जो चंगाई प्राप्त करता है उसका प्रसिद्ध क्या है? அவர் நம்ம சுகமாக்கி விட்டால் प्रभु यदि हमें चंगा करने से பூர்ண ஆரோக்கியம் உண்டாகிறது. हमारे लिए अच्छा तंदुरुस्ती रहेगा, முழு சௌக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம், पूरा चंगाई को हम हासिल करेंगे। அதோட பூர்ண சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம், इतना ही नहीं पूरा शांति भी हमारे भीतर पाया जाएगा, அதோட சத்தியத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். इतना ही नहीं हम सच्चाई को भी हासिल करेंगे। ஏனென்றால் இயேசு நமக்காக தழும்பு ஏற்றிருக்கிறார். क्योंकि हमारे यीशु मसीह हमारे खातिर वो गांवों को उठाया है। ஏசாயா 53:5 வாசிக்கும் போது यशायाह भविष्यवक्ता का पुस्तक 53 का 5 में पढ़ने से தழும்புகளால் நாம் குணமாகிறோம். उसके खोड़े खाने से हम चंगे हो गए हैं। அந்த தழும்புகளை நாம் விசுவாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். जब हम उसके खोड़े को हम विश्वास करने से இயேசு நம்முடைய சுகத்துக்காக यीशु हमारे चंगाई के लिए நம்மை ஆரோக்கியமாக்க
சுகமாக்கும்படியாக हमें चंगा करने के लिए அவருடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தல வரையிலும் அவர் காயப்பட்டிருக்கிறார், அடிபட்டிருக்கிறார். उसके पैरों तले उसके सर तक वो घायल किया गया, वो कुचला गया। அந்த தழும்புகளிலே சிந்துகிற ரத்தம் நம்மேல் சொரியுமானால் उसके घावों का वो लहू हमारे ऊपर आने पर நிச்சயமாக நாம் சுகமாக்கப்படுவோம். निश्चय हम चंगाई को हासिल करेंगे, ஏனென்றால் நம்முடைய பலவீனங்கள் வியாதிகள் யாவையும் அவர் சுமக்கிறவர். क्योंकि हमारे निर्बलता हमारे बीमारियों को वो आप अपने ऊपर उठा लिया। மத்தேயு 8:17 அப்படிதான் நாம் படிக்கிறோம். मत्ती सुसमाचार 8वां अध्याय के 17 वचन में हम वैसे ही पढ़ते हैं, பலவீனங்கள் யாவையும் அவர் ஏற்றிருக்கிறார். हमारे सारे निर्बलताओं को उसने आप ही अपने ऊपर उठा लिया। 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வாசிக்கும்போது पहला पत्रस 2 अध्याय के 24 वचन को पढ़ने से தழும்புகளால் குணமானீர்கள், उसके खोड़े खाने से हम चंगे हो गए हैं, தழும்புகளால் குணமாக்கப்பட்டிருக்கிறோம். उसके खोड़े खाने से हम चंगाई पा लिया। ஏனென்றால் இயேசுவுக்கு தழும்பு உண்டான பொழுது நம்முடைய வியாதி அவர் சுமந்திருக்கிறார். क्योंकि जब यीशु मसीह का शरीर में वो घाव को उठाया तब उसके कारण हमारा सारे बीमारी उसके ऊपर आ गया। தேவனுடைய பிள்ளைகள் சுகத்தை விரும்ப வேண்டும். प्रभु के लोग चंगाई को हासिल करना चाहिए। நமக்கு ஒரு நாள் மரணத்தை அவர் அனுமதிக்கிறவர் இல்லை. कभी हमारे जीवन में वो मृत्यु को अनुमति नहीं देगा। இந்த ஸ்திரீக்குள்ளே ஒரு சாட்சியின் ஆவி வந்து விட்டது. उस स्त्री के भीतर एक गवाह का आत्मा आ गया है। அவள் பெற்ற ரட்சிப்பை சாட்சியாக அறிவிக்க ஆரம்பித்து விட்டார். उसने जो उद्धार को प्राप्त किया उसे वो गवाह के तौर से वो कहने लगी। இரண்டாவதாக ரட்சிப்படைந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டிய தாகம், दूसरा उद्धार प्राप्त किया हुआ प्रभु के लोगों के भीतर रहने वाला प्यास, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி ஒரு தாகம் உண்டாக வேண்டும். दूसरा पवित्र आत्मा के अभिषेक को प्राप्त करने वाला एक प्यास होना चाहिए। யோவான் 7 அதிகாரத்துடைய 37 38 வசனங்களை வாசிக்கும் போது उसके बारे में यूहन्ना सुसमाचार 7वां अध्याय के 37 और 38 वचन में पढ़ने से இயேசு பண்டிகையின் கடைசி நாளில் அவர் சத்தமிட்டு கூறுகிறார், वहां वो पर्व के आखिरी दिन में यीशु मसीह चिल्ला उठा, ஒருவன் தாகமாக இருந்தால் இடத்துக்கு வரக்கடவன், यदि कोई प्यासा है तो वो मेरे पास आ जाए, தாகமாக இருந்தால் ஜீவ தண்ணீரை வாங்கிக் கொள்ள கடவன். यदि कोई प्यासा है तो मैं उसके लिए जीवन का जल का नदियां दूंगा। அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அடைய போகும் ஆவியை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறார். और उसके अगला वचन में वे प्राप्त करने वाले आत्मा के बारे में हम देख सकते हैं। பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மேல் நமக்கு தாகம் உண்டாகதான் வேண்டும். हम पवित्र आत्मा के अभिषेक के ऊपर हमारे लिए प्यास होना चाहिए। அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல ஆண்டுகள் கடந்தாலும் தாகமற்றவர்களாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்களாகவே ஜீவிக்கிறார்கள். कई लोग उद्धार प्राप्त करने के बावजूद भी कई समय तक उनके भीतर पवित्र आत्मा के अभिषेक को प्राप्त करने वाला वो प्यास रहित वो पाए जाते हैं। இந்த பரிசுத்தாவின் நமக்குள்ளே வரும் பொழுது ये पवित्र आत्मा हमारे भीतर आने से தேவாதி தேவன் நமக்குள்ளே வந்து பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. ईश्वरों का परमेश्वर हमारे भीतर प्रवेश करने के लिए एक मार्ग खुल जाता है। அந்த அபிஷேகத்தின் மூலமாக தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். वो पवित्र आत्मा के अभिषेक के द्वारा वो परमेश्वर हमारे भीतर वास करता है। இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்படுகிறது. ये शरीर परमेश्वर का मंदिर होकर बदल जाता है। இந்த சரீரம் கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்படுகிறது. ये शरीर प्रभु के लिए अलग हो जाता है। அபிஷேகம் பண்ணப்பட்ட சரீரம் கர்த்தருக்குரியதாய் மாற்றப்படுகிறது. अभिषेक प्राप्त किया हुआ ये शरीर प्रभु के लिए ठहराया गया है। அவர் மீட்கப்படும் நாளுக்காக இந்த பரிசுத்தாவியை முத்திரையாக தருகிறார். वो छुटकारा के लिए छुटकारा के दिन के लिए पवित्र आत्मा को एक मोहर होकर प्रभु ने दिया है। இந்த பரிசுத்தாவின் மூலமாக நாம் பெறுகிற பல ஆசீர்வாதம் இருந்தாலும் पवित्र आत्मा के द्वारा कई आशीषों को हम प्राप्त करने से भी அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து मैं கொள்கிறேன். उसमें विशेष तौर से एक बात को आपके साथ चर्चा இந்த करना चाहता हूँ। பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும்போதுதான் ஒரு மனிதன் சபையில் அவன் அங்கத்தினராய் அவன் ये ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். पवित्र आत्मा के अभिषेक को एक व्यक्ति प्राप्त करने से ही कलीसिया में वो सदस्य होकर वो ग्रहण किया जाएगा। அவன் சபைக்குள்ளே ஒரு அவயவமாக அங்கீகரிக்கப்படுகிறான். वो कलीसिया के भीतर एक अंग होकर वो ग्रहण किया जाएगा। நிச்சயமாகவே ஒவ்வொரு மனிதனும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவது கட்டாயமான ஒரு கட்டளையாக இருக்கிறது. पवित्र आत्मा का पानी के बपतिस्मा लेने के बाद पवित्र आत्मा के अभिषेक को पाना वो प्रभु के ओर से ठहराया हुआ एक नियम है, वो अनिवार्य है। இந்த அபிஷேகத்தின் மூலமாக தான் நாம் தேவனுடைய ஆலயமாக அவருடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்படும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். उस अभिषेक के द्वारा ही हम प्रभु का मंदिर होकर हम एकत्र होकर बांधा जाने वाला एक अनुभव को प्रभु हमारे लिए ठहराया है। எபேசியர் 2 அதிகாரத்துடைய 18 19 வசனங்களை நாம் படிக்கும்போது इफिसियों की पत्रिका 2 अध्याय के 18 और 19 वचन को हम पढ़ने से பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு நாம் இனி அந்நியரும் परदेशियुமாக இராமல் पवित्र आत्मा के अभिषेक को प्राप्त होने के बाद हम बाहरी और परदेशी नहीं है, பரிசுத்தவான்களோட ஒரே வீட்டாரும் ஒரே நகரத்தாருமாக இருக்கிறோம். हम संतों के साथ उनके निवास स्थान में उनके घर वाले होकर हम बदल जाते हैं। ஒரு பரிசுத்த வாசஸ்தலமாக தேவன்
கூட்டி கட்டுகிற ஒரு இடத்துக்கு நாம் கொண்டு வந்து हम சேர்க்கப்படுகிறோம். परमेश्वर के पवित्र निवास स्थान होकर मिलकर बांधा जाने वाले अनुभव को हम प्राप्त करते हैं। சபைக்கு 3 விதமான கற்கள் உண்டு. आप कलीसिया में एक 3 प्रकार के पत्थर को देख सकते हैं। மூலைக்கல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சீயோனிலே வைக்கப்பட்டிருக்கிறார். कोने का पत्थर प्रभु यीशु मसीह जो सियोन में रखा गया है। அதன் பின்பு அப்போஸ்தலர்கள் 12 அஸ்திவார கற்களாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். उसके बाद प्रेरित जो 12 नींव के पत्थर होकर लगाए गए हैं। அதன் மேல் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகத்தின் மூலமாக ஜீவனுள்ள கற்களாக கூட்டி கட்டப்படுகிறார்கள். उसके ऊपर बपतिस्मा लिए हुए जो परमेश्वर के लोग हैं, जो अभिषेक के द्वारा एक जीवित पत्थर होकर उसके ऊपर वो बांधे जाते हैं। இதைத்தான் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது சியோனும் எருசலேமும் இசைவனைப்பாய் கூட்டி கட்டப்பட்ட ஒரு நகரம். इसीलिए पुराने नियम में इसके बारे में देखने के समय सियोन और यरूशलेम एक साथ बांधा गया हुआ एक नगर होकर हम देख सकते हैं। மேய்ப்பன் இல்லாவிட்டால் ஆடுகளுக்கு சேதம் உண்டாகும். यदि चरवा नहीं है तो भेड़ जो है वो हानि को सामना करेगा। ஆடுகள் இல்லாவிட்டால் மேய்ப்பனுக்கு வேலை இல்லை. यदि भेड़ नहीं है तो चरवा के लिए कोई काम नहीं। மேய்ப்பர்களும் அறிய வேண்டும், ஆடுகளும் உணர வேண்டும். इसीलिए चरवाल भी जानना चाहिए, भेड़ भी समझना நீ चाहिए। மேய்ப்பனை விட்டு தூரமானால் சிதறடிக்கப்படுவாய். यदि आप चरवा को छोड़कर अलग होने से आपका जीवन तितर पितर हो जाएगा। சாத்தானால் நீ சிதறடிக்கப்படாதபடி மேய்ப்பனுக்கு அருகிலே நீ மேய்ந்து கொள்ள வேண்டும். शैतान के द्वारा आपका जीवन नाश नहीं होने के लिए आप चरवा के निकट आप चारा पाना चाहिए। ஆடுகளை இழந்து போகாமல் மேய்ப்பர்கள் ஆடுகளுக்கு காவலாக இருந்து காத்து அணைத்துக் கொள்ள வேண்டும். भेड़ों को नाश किए बिना कोए बिना चरवा इस भेड़ों को संभालना चाहिए। இந்த அபிஷேகத்தின் மூலம் சியோனையும் புதிய எருசலேமையும் ஆண்டவர் ஒன்றாய் இணைக்கிறார். ये अभिषेक के द्वारा सियोन और यरूशलेम को प्रभु एक होकर बनाता है। சியோன் என்பது கர்த்தருடைய ஊழியர்கள். सियोन करके कहने के समय प्रभु के सेवकों को दिखाता है। எருசலேம் என்பது அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்கள். यरूशलेम करके कहने के समय पवित्र आत्मा के अभिषेक प्राप्त किए हुए प्रभु के लोगों को दिखाता है। சபையிலே 3 விதமான வரங்களை குறித்து நாம் அறிகிறோம். कलीसिया में 3 प्रकार के वरदानों को हम देख सकते हैं। ஒரு தேவனுடைய வரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. एक परमेश्वर का दान प्रभु यीशु मसीह। ஆவியானுடைய வரம் 9 வரங்கள். அதை நாம் தெளிவாக 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். पहला कोरिन्थी 12वां अध्याय में आत्मा का दान के बारे में हम देख सकते हैं। 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துடைய 7 இருந்து 27 வசனங்கள் முடிய வாசிக்கும் போது पहला कोरिन्थी 12वां अध्याय के उसके 7वां वचन से लेकर 27वें वचन को पढ़ने से ஆவியானுடைய அனுகிரகம் 9 வரங்கள் அங்கே பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. वहाँ आत्मा का 9 प्रकार का वरदानों को वहाँ दिया गया है। இந்த வரங்களை சபையில் இருக்கிற யாவரும் பெறக்கூடிய ஒரு இடத்தை தேவன் வைத்திருக்கிறார். ये सारे वरदानों को कलीसिया में रहने वाले हर एक लोग उसे प्राप्त करना அந்த चाहिए। 9 வரங்கள் 9 வரங்களை ஊழியர்கள் பெற்றுக்கொள்ளலாம். ये 9 प्रकार का वरदान एक सेवक लोग प्राप्त करेंगे। ஆனா விசுவாசிகளுக்கு 7 வரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. लेकिन विश्वासियों के लिए 7 वरदान ठहराया गया है। அதெல்லாம் விவரமா சொல்ல நமக்கு நேரம் இல்லை. ये सारे बातें विवरण रीति से कहने के लिए समय नहीं। ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो। கிறிஸ்துவின் வரம்தான் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள். मसीह का वरदान प्रेरित और भविष्यवक्ता। அதை எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 இருந்து 12 வசனம் முடிய வாசிக்கிறோம். उसके बारे में एफेसी की पत्री का 4वां अध्याय 11 से लेकर 12 वचन तक हम पढ़ கிறிஸ்துவின் सकते हैं। வரங்களாக அல்லாவிட்டால் கிறிஸ்துவுக்காக கிரியை செய்யும் வரங்களாக அப்போஸ்தலர்கள் ஏற்படுத்தப்படுகிறார்கள். मसीह के वरदान होकर प्रेरितों को प्रभु ने ठहरा कर रखा है। இவர்கள் சபைக்கு ஒரு மேய்ப்பர்களாக இருந்து சபையை கண்காணிக்கக்கூடியவர்கள். वे कलीसिया में एक रखवाला होकर कलीसिया को वह पालन पोषण करते हैं। இந்த அப்போஸ்தலருக்குரிய சில தகுதிகள் உண்டு. ये प्रेरितों के लिए कई योग्यता है। அத சுருக்கமாக வசனங்களை நான் குறிப்பிடுகிறேன். उस संक्षिप्त तौर से मैं वचन आपके लिए ஒரு दूंगा। அப்போஸ்தலன் என்றால் அவன் திடீரென்று ஏற்படுத்தப்படுகிறவன் இல்லை. एक प्रेरित अचानक वो ठहराया नहीं जा सकता। அவன் தாயின் கர்ப்பத்தில் அவன் கருவாக முன்னே அவன் ஏற்படுத்தப்படுகிறவன். वो माँ के गर्भ के भीतर ही पहले से ही प्रभु के ओर से चुना जाता है। தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே கர்த்தர் அப்படி ஒரு ஆளை உண்டு பண்ணுகிறார். माँ के गर्भ में वो रचे जाने से पहले ही प्रभु उसको ठहराता है। அதைத்தான் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். उसके बारे में ही गलाती का पत्रिका 1 अध्याय के 15 वचन में हम पढ़ सकते हैं। பவுல் சொல்கிறார், என் தாயின் கர்ப்பத்தில் நான் உருவானது முதற்கொண்டு என்னை பிரித்தெடுத்து मैं अपने माँ के गर्भ में रचे जाने के पहले ही प्रभु ने मुझे अलग कर दिया। என்னை பிரித்தெடுத்து இந்த சுவிசேஷத்துக்காக அவர் நிலைநிறுத்தினார். मुझे अलग कर उसके अनुग्रह से सुसमाचार के लिए उसने मुझे
ने ठहराया। அப்போஸ்தலருக்குரியதான இந்த அப்போஸ்தலர் என்று சொன்னால் அங்க இருக்கிற 5 உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரே தகுதிகள் தான். ये प्रेरित करके कहने के समय वहां ठहराया हुआ ये 5 अधिकार के लिए एक ही काम को देख सकते हैं। அவர் முதலாவதாக முன்குறிக்கப்பட்டு ஏற்ற காலத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள். पहला वो पहले से चुना जाता और नियुक्त समय वहां से वो अलग किया जाएगा। அதைத்தான் மார்க் 3 அதிகாரம் 14 வசனத்தில் ஆண்டவர் சீசர்களை 12 பேரை தெரிந்தெடுக்கிறார். इसीलिए मरकुस सुसमाचार 3 अध्याय के 16 वचन में यीशु मसीह 12 चेलों को उसने चुन लिया। அவரை தெரிந்தெடுத்தது அவர் என்றென்றைக்கும் தன்னோடு இருக்கவும், उनको चुनने का एक ही मकसद ताकि वो हर समय यीशु मसीह के साथ रहे, அவர்கள் பிரசங்கிக்கவும், वो प्रचार करे, வியாதியுள்ள சுகமாக்கவும், बीमार लोगों को चंगा करे, பிசாசுகளை துரத்தவும், शैतानों को भगाए, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணவும், कोड़ों को शुद्ध करे। இவர்கள் இந்த 12 அப்போஸ்தலர்கள் எப்போது இயேசுவோடு இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 12 चेले हर दम यीशु मसीह के साथ रहने के लिए चुने गए थे। ஊழியர்களில் வித்தியாசம் உண்டு. सेवकों के भीतर भी कई अंतर है। இந்த உலகத்தில் ஊழியர் எல்லாரும் கர்த்தருடைய ஊழியர்கள் தான். इस संसार में सेवा करने वाले सारे लोग प्रभु के सेवक ही हैं। கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் யாரும் ஊழியம் செய்ய प्रभु முடியாது. की अनुमति के बिना कोई उसका सेवा नहीं कर सकता है। ஊழியர் எல்லாரும் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட தேவ ஊழியர்கள் தான். सेवा करने वाले हर एक लोग प्रभु के ओर से ठहराए हुए सेवक हैं। ஆனா அப்போஸ்தலர் ஊழியம் செய்யும்படி எந்த ஒரு கூட்டத்தை கர்த்தர் வேறுபிரிக்கல. लेकिन प्रेरितों का सेवकाई करने के लिए प्रभु एक चुन लोगों को अलग करके रखा है। அவர் ஜீவியத்திலும் பிரதிஷ்டையிலும் அவர் விசேஷங்களாக பிரித்தெடுக்கப்படுகிறார். वे अपने जीवन में अपने प्रतिष्ठा में विशेष अनुभव से वे अलग किए गए हैं। முதலாவது தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள், पहला वो चुने हुए हैं, இரண்டாவதாக அபிஷேகம் பண்ணப்படுகிறவர்கள். दूसरा अभिषेक किए गए हैं। அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது, प्रेरितों का काम पहला अध्याय के 8वां वचन में, பரிசுத்த ஆவி உங்களிடத்துக்கு வரும் வரைக்கும் जब पवित्र आत्मा तुम्हारे ऊपर आएगा நீங்கள் எருசலேம் விட்டு போக வேண்டாம். यरूशलेम को छोड़कर नहीं जाना, ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் பூமியில எருசலேமில் தான் வந்து இறங்கும்படியாக தேவன் அங்கே முன்குறித்திருக்கிறார். क्योंकि पवित्र आत्मा का अभिषेक यरूशलेम में उतरने के लिए पहले से ही प्रभु ने ठहरा कर रखा था। மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்று அதை குறித்து தான் வாக்கு கொடுத்திருக்கிறார். सारे प्राणियों के ऊपर मेरे आत्मा को ढेल दूंगा करके प्रभु ने वायदा किया है। எருசலேமில் தான் நீங்கள் காத்திருக்க வேண்டும். அங்கே வந்து ஆவியானவர் இறங்குவார். यरूशलेम में बात छोड़ना, वहां प्रभु का आत्मा उतर आएगा। கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற நிச்சயமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இருக்க வேண்டும். அது நிச்சயமாக அவசியம். प्रभु का सेवक वो अभिषेक प्राप्त किए हुए लोगों को रहना चाहिए, वो अनिवार्य है। மூன்றாவதாக அவர்கள் அனுப்பப்படுகிறவர்கள். तीसरा वे भेजे हुए हैं। ஆண்டவர் எங்கே அனுப்புறாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து போய் ஊழியம் செய்கிறவர்கள். जहां कहीं प्रभु उनको भेजता है उसको आज्ञा मानकर वे सेवा करते हैं। மத்தேயு 28:19 வாசிக்கும் போது, मत्ती सुसमाचार 28 के 19 वचन में, நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். वहां यीशु मसीह आज्ञा देता है तुम निकलो। மார்க் 16:15 வாசிக்கும் போது, मरकुस सुसमाचार 16 का 15 में, உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள், संसार के चारों तरफ निकलिए, உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. संसार के चारों तरफ जाकर अनेक सृष्टियों को प्रचार करो। பூமியின் கீழ் இருக்கிற சர்வ சிருஷ்டிகளும் சத்தியத்தை அறிகிறது, கேட்கிறது. पृथ्वी के ऊपर रहने वाले हर एक सृष्टि ये सच्चाई को वे जान रही है, सुन रही है। அவைகள் கேட்க வேண்டும், இவள் அனுப்பப்படுகிறார்கள். वो सुनने के लिए इनको भेजा गया है। நான்காவதாக चौथा, லூக்கா 14 அதிகாரத்துடைய 26 27 வரைக்கும் படிக்கும் போது, लूका सुसमाचार 14 अध्याय के 26 और 27 को पढ़ने से, அவர்கள் அழைக்கப்பட்ட பின்பு தாயையும் தகப்பனையும் தனக்கு உண்டாயிருக்கிற யாவையும் விடக்கூடியவர்கள். वे बुलाए जाने के बाद अपने परिवार को, माता पिता और अपने सारे वस्तुओं को वो छोड़ देना चाहिए। எல்லா ஊழியர்களுக்கும் இல்லை, இந்த கிறிஸ்துவின் வரங்கள் எண்ணப்படுகிற 5 உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அழைப்பை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். ये सारे सेवकों के लिए नहीं है, बल्कि मसीह का दान करके कहा जाने वाला इस चुन के सेवकों के लिए प्रभु ने ठहरा कर रखा है। அவள் தாயை விட வேண்டும், वे अपने माता को छोड़ना चाहिए, தகப்பனை விட வேண்டும், अपने पिता को छोड़ना है, பிள்ளைகள் இருந்தால் அவர்களையும் விட வேண்டும், अब बच्चे हैं तो उनको भी त्यागना है, தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் விட வேண்டும், अपने सारे संपत्तियों को त्यागना है, தனக்குண்டான எல்லாவற்றையும் அவனை பிரதிஷ்டிக்க வேண்டும், अपने सारे वस्तुओं को वो प्रतिष्ठा करना है। எல்லாவற்றையும் பிரதிஷ்டித்த பின்பு सारे बातों को प्रतिष्ठा करने के தன் बाद ஜீவனையும் அவன் வெறுக்க வேண்டும். अपने प्राण को भी वो नफरत करना चाहिए। அதே அதிகாரத்துடைய 33 வாசிக்கும் போது, उसी अध्याय के 33 वचन को पढ़ने से, தனக்குண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு தன் ஜீவனை வெறுக்காதவன் எனக்கு சீசன் இல்லை. सारे वस्तुओं को नफरत करके जो कोई अपने प्राण को भी नफरत नहीं करता वो मेरा चेला नहीं हो सकता। எல்லாவற்றையும் விட்ட பின்பு
தன் ஜீவனையும் அவன் வெறுத்து கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும். सब कुछ छोड़ने के बाद वो अपने प्राण को भी नफरत करना चाहिए. தன்னையும் அவன் வெறுத்து விட வேண்டும். वो अपना सब कुछ वो त्याग कर उसको नफरत करना. கடைசியாக நாம் படிக்கும் பொழுது आखिरी में हम देखने के समय ஒரு அப்போஸ்தலன் வந்து விசுவாசத்துல ஜீவிக்கக்கூடியவர். एक प्रेरित वो विश्वास में जीवन बिताना है. ரோமர் 14:23 கடைசி வசனத்துல வாசிக்கிற வேளையில் रोमी की पत्रिका 16 के 23वां आखिरी वचन को हम देखने से விசுவாசத்துல வராத யாவும் பாவம் ஆகையால் ஒரு அப்போஸ்தலன் விசுவாசத்திலே அவர் ஜீவிக்க வேண்டியவர். विश्वास के बिना आने वाला हर एक बातें वो पाप है. एक प्रेरित वो विश्वास से जीवन बिताना चाहिए. இந்த கன்வென்ஷன் நிமித்தம் எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் இங்க இருக்கிற சகோதரர் விசுவாசத்தில் எல்லாம் செய்து ये கொண்டிருக்கிறார். सम्मेलन में कई आवश्यकता हमारे लिए रहने पर भी यहाँ का भाई हर एक बातों को उसने विश्वास से किया. எங்களுக்கு ஒன்று உண்டு, தேவன் இருக்கிறார். हमारे लिए एक ही है, हमारा ஒரு परमेश्वर ஊழியன் हमारे संग है. உலகத்துல யாரும் கிடையாது. एक सेवक के लिए और कोई नहीं, அவனுக்கு ஒன்றும் கிடையாது, யாரும் எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. उसके लिए और कोई नहीं, कोई सहायता भी उसके लिए नहीं. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு விசுவாசி அந்த சபையில் உள்ளதான ஊழியக்காரர் ஏதோ ஒரு விதத்துல அவர் வந்து திட்டி இருக்கிறார். एक सेवक जो है उसके कलीसिया में एक विश्वासी को उन्होंने कोई बात के लिए उन्होंने डांटा. அதை நான் நேரடியாக கேட்கவில்லை, சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். मैं तो सीधे उसको नहीं जाना, लेकिन कोई तो मुझे बोला, उससे मैंने जान लिया. இந்த செய்தியை அந்த சபைக்குள் உள்ள ஒரு மூத்த விசுவாசி, நல்ல ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய மனிதன் என்ன செய்திருக்கிறார், அந்த ஊழியக்காரரை எதிர்த்து பேசுற அந்த வீட்டுக்கு போயிருக்கிறார். उस कलीसिया के एक वरिष्ठ विश्वासी जो है, जो भाई इस सेवक को सामना किया था, उसके घर जाकर पहुंचे. அந்த விசுவாசி அவர் அன்பாக வைக்கார வைத்துக் கொண்டு, உங்களுக்கு யாராயிலும் எதிர்ப்பா எழுப்பினார், ஒரு மனைவி உண்டு, உங்களுடைய பிள்ளைகள் உண்டு, ஒரு சொந்தக்காரர் உண்டு. वरिष्ठ विश्वासी उस भाई के घर में जाकर, यदि आपका कोई भी सामना करने से आपका पत्नी हो सकता है, आपका बच्चा हो सकता है, உங்களுக்காக அவங்க பேசுவார்கள். आपके लिए शायद वे बात कर सकते हैं. நீ நல்லா புரிந்து கொள், ஊழியர்களுக்கு யாரும் இல்லை, கர்த்தர் பேசுவார் என்று சொன்னார். तुरंत वो वरिष्ठ विश्वासी उनको देखकर कहा, याद रख लेना, सेवक के लिए ऐसे कोई भी नहीं है. மனுஷர்கள் எல்லாம் அவங்க அழைத்த கர்த்தர் அவங்களுக்காக பரிந்து பேசுவார். मनुष्य नहीं, बल्कि उनको बुलाए हुआ परमेश्वर उनके पक्ष में वो बातें करेगा. ஊழியர் மேல் கை போடாதே என்று எச்சரித்திருக்கிறார். सेवक के ऊपर हाथ नहीं डालना करके उसको चेतावनी இந்த दिया. ஊழியனுக்கு யார் உலகத்தில் உண்டு? एक सेवक के लिए एक संसार में இந்த कौन है? உலகத்தில் ஒரு மனுஷரும் அவளுக்கு ஆதரவு இல்லை. कोई भी संसार में एक सेवक के लिए नहीं. அவர்கள் அழைத்த ஆண்டவரே அவளுக்கு உதவி. उनको बुलाए हुआ परमेश्वर ही उनका सहायक है. அவர்கள் அழைத்த ஆண்டவரே அவளுக்கு மேன்மையாக இருக்கிறார். उनका बुलाए हुआ परमेश्वर ही उनके लिए सब में सब कुछ அவரே है. அவருடைய சுதந்திரமாக இருக்கிறார். वही उनका मिरास होकर है. ஆகையால் இப்படி பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக தாகம் உண்டாகிறவர்களுக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுத்து ஒரு சபைக்குள்ளே ஒரு கல்லாய் கொண்டு வந்து சேர்க்கிறார். इसीलिए जो पवित्र आत्मा के अभिषेक को प्राप्त किए, उनके भीतर एक प्यास आकर, कलीसिया के भीतर प्रभु उनको एक पत्थर होकर उनको लेकर आता है. கேட்டு சொன்னாரு கீர்த்திகள தன் சியோனோ எருசலேமோனோ, கேட்டு சொன்னாரு கீர்த்திகள தன் சியோனோ எருசலேமோனோ, சேவித்து சொன்னாலும் தானினை சூழ்ச்சி செமலனு மறைச்சி சந்தோஷமோதோ, சேவித்து சொன்னாலும் தானினை சூழ்ச்சி செமலனு மறைச்சி சந்தோஷமோதோ, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஜீவிதமானந்தமே ஜீவிதமானந்தமே ஆனந்தோ. அடுத்து மூன்றாவது ஒரு தாகம் உண்டு. तीसरा एक प्यास है. அதைத்தான் மத்தேயு 5:6 வாசிக்கிறோம். उसके बारे में मत्ती सुसमाचार 5वां अध्याय के 6वां वचन में पढ़ सकते हैं. தேவனை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். जो कोई प्रभु को स्वीकार किए, उनके भीतर धार्मिकता के प्रति एक भूख होना चाहिए. நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள். பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். धन्य है जो धर्म के लिए भूखे और प्यासे हैं, उनको तृप्त किया जाएगा. இந்த நீதியாக இயேசுவை நாம் தரித்திருக்கிறபடினால், ये धर्मी यीशु मसीह को हमने पहन लिया, इसलिए நம்முடைய இயேசு ஒரு நீதி உள்ளவர். हमारा यीशु मसीह वो धर्मी है. அவரே நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். वो धर्म, पवित्रता और छुटकारा है.
அவர் நீதியாக நியாயம் செய்கிறவர். वो धार्मिकता से वो न्याय करेगा, அவரிடத்தில் அநீதி சேருவதில்லை. उसके भीतर कोई अन्याय नहीं। அவர் முற்றிலும் நீதி உள்ளவர், யாவருக்காகவும் தன் ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். वो धार्मिकता से भरा हुआ और सबके लिए उसने अपने लहू को बहा दिया। இவருக்கு மனவாட்டியாக கூடியவர்கள் நீதியின் மேல் பசிதாகம் கொள்ள வேண்டும். जो कोई मसीह का दुल्हन होकर बनने वाले हैं उनके लिए धर्म के प्रति एक भूख और प्यास होना चाहिए। ஒரு விதத்தில் இந்த நீதியின் மேல் உள்ள பசிதாகத்தை நாம் சிந்திக்கும் போது एक तरह से धर्म के प्रति रहने वाले भूख और प्यास के बारे में हम ध्यान करने இந்த से இயேசுதான் இந்த நீதியாகிய பொருள். हमारा यीशु मसीह ही धर्म होकर पाया जाएगा। இயேசுவின் மேல் நமக்கு ஒரு தாகம் உண்டாகணும், அவரை போல மாற வேண்டும், ஜீவிக்க வேண்டும், நீதி செய்ய வேண்டும்ங்கிற ஒரு தாகம். यीशु मसीह के ऊपर एक प्यास होना, उसके समान जीवन बिताना, उसके समान में बदलना करके हमारे भीतर एक प्यास होना चाहिए। அவர் எப்படி நீதியின் கிரிகளை நடப்பித்தாரோ அது போல நானும் ஜீவிக்க வேண்டும்ங்கிறதான அந்த நீதியாக இயேசுவின் மேல் ஒரு தாகம். वैसे उसने धर्म के कामों को किया, वैसे मैं भी जीवन बिताना करके उस धर्मदाय परमेश्वर के ऊपर, यीशु मसीह के ऊपर हमारे अंदर एक प्यास होना है। இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் நீதிக்காக தேவனுடைய பிள்ளைகள் நிற்க வேண்டும். आज इस संसार में जो कुछ क्यों ना हो, हमारे जीवन में हम धर्म के लिए प्रभु के साथ खड़ा रहना है। அநீதி தேவ சமூகத்திலிருந்து அகன்று போகும். अन्याय को प्रभु के सम्मुख से हमें हटाना होगा। அநீதி ஒரு நாள் அழிவுக்கு எதுவாகி மாறும். अन्याय एक दिन विनाश के लिए ठहराया जाएगा। அநீதி எல்லாம் பாவமாக இருக்கிறது. अन्याय सब कुछ पाप होकर पाया जाता है। யாக்கோபு சொல்லுகிறார் அநீதி எல்லாம் பாவம். याकूब ऐसा कहता है, सारे अन्याय वो पाप है। தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் அவர் நீதிக்காக நின்று நீதியா ஜீவிக்க வேண்டும்ங்கிற ஒரு தாகத்தை தங்களுக்குள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். परमेश्वर के बच्चे हर दिन वो धार्मिकता के लिए खड़ा रहना और धर्म के जीवन को अपने भीतर वो रक्षा करना चाहिए। வெளிப்படுத்தல் 22:11 படிக்கும்போது प्रकाशित वाक्य 22वां अध्याय के 11 वचन को हम पढ़ने से, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், धर्म और भी धर्म का काम करे। நீதியின் பூரணத்தை நாம் அடைய வேண்டும். हम धार्मिकता की उस सिद्धता को हम हासिल करना चाहिए। நீதியிலிருந்து நீதிக்கு நாம் கடந்து போக வேண்டும். धार्मिकता से धार्मिकता में हम आगे बढ़ना है। ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் நீதியின் மேல் பசிதாகம் கொண்டு அந்த நீதியை நிறைவேற்றுவதற்காக எப்பொழுதும் அவர் பிரயாசப்பட வேண்டும். इसीलिए धर्म के प्रति हम भूख और प्यास सेना और उस धार्मिकता को पूरा करने के लिए हर वक्त प्रयास करना। நீதிமான்களை அவர் ஒருபோது தள்ளாட वो ஓட்டார். धर्मी व्यक्ति को वो कभी हाथ नहीं छोड़ेगा। நீதிமான்களை பசினால் அவர் வருந்த वो ஓட்டார். धर्मी व्यक्ति को कभी भूखा नहीं छोड़ेगा। நீதிமான்களுக்காக கர்த்தர் வெளிச்சத்தை பூமியிலே வைத்திருக்கிறார். धर्मी लोगों के लिए प्रभु ने इस संसार में प्रकाश ज्योति को रखा है। நீதியும் நியாயமும் செய்தால் நம்முடைய சிங்காசனம் உறுதிப்படும். धर्म और न्याय करने से हमारा सिंहासन स्थिर किया जाएगा। ஆகையால் ஒரு காலத்தில் நாம் அநீதி உள்ளவர்களாக அநியாயம் செய்தவர்களாகவே வாழ்ந்து கொண்டு एक வந்தோம். समय हम अन्याय से भरे हुए थे, हमारा जीवन वैसा रहा। ஆனால் நீதியின் மேல் ஒரு பசிதாக நமக்கு தேவை, தேவன் அதை நமக்கு தருகிறார். इसीलिए हमारे भीतर धर्म के प्रति एक प्यास चाहिए, प्रभु वो हमारे लिए देता है। அடுத்து நான்காவதாக நமக்கு உண்டாக வேண்டிய ஒரு தாகம், चौथा हमारे भीतर रहने वाला प्यास, வேத வசனங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக ஒரு தாகம். परमेश्वर के वचन पूरा होने के लिए एक प्यास होना चाहिए। வேத வசனங்கள் எல்லாம் நம்மில் நிறைவேற்றப்பட வேண்டும், வேத வசனங்கள் எல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டும்ங்கிற ஒரு தாகம். प्रभु का वचन मेरे जीवन में पूरा होना चाहिए और मैं परमेश्वर के वचन को पूरा करना है करके एक प्यास हमारे भीतर होना चाहिए। யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துடைய 28வது வசனத்தில் வாசிக்கும்போது, யோहन्ना सुसमाचार 19वां अध्याय के 28वें वचन को पढ़ने से, இயேசு தன்னுடைய ஆவியை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்த பொழுது यीशु मसीह अपने प्राण को, आत्मा को जब प्रभु पिता के हाथ में सौंप दिया, பிதா தன்னை குறித்து அவர் சொல்லி இருந்த, அவரை குறித்து எழுதியிருந்த, அவரை குறித்து சொல்லப்பட்டிருந்த தீர்க்கதரிசனங்கள் யாவையும் நிறைவேற்றி விட்டார். उसने उसके प्रति पिता का हुआ हर एक भविष्यवाणी का वचनों को उसने पूरा कर दिया। அவர் நிறைவேற்ற வேண்டிய 5 ஆகமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. उसने वो पूरा करने वाले 5 बातों को प्रभु का वचन அவர் कहता है। நிறைவேற்ற வேண்டியவைகளை சங்கீத புஸ்தகத்திலே நாம் எழுதியிருக்கிறத வாசிக்கிறோம். जो कुछ उसको पूरा करना था वे सारे बातें भजन संगीता में स्पष्ट रीति से लिखा பல गया है। தீர்க்கதரிசிகளும் அவரை குறித்து தெளிவாக தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டே வந்தார்கள். कई भविष्य वक्ता उसके बारे में स्पष्ट रीति से भविष्यवाणी किए। இவைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்டு கொண்டே வந்தது. वो सारे बातें एक एक होकर वो पूरा किया गया। கடைசியாக சிலுவையில தாகமா இருக்கிறேன் என்று அவர் ஏன் கேட்கிறார்? आखिरी में काल्वरी क्रूस में मैं प्यासा हूं करके प्रभु यीशु मसीह क्यों कहता है? சரீரத்தில் ஒரு தாகமும் கிடையாது. वो उसके शारीरिक प्यास नहीं, அந்த யோவான் தெளிவாக சொல்லுகிறார். योना उसको स्पष्ट रीति से कहता है। 4 சுவிசேஷங்களிலும் யோவானுடைய சுவிசேஷம் தான் தெளிவான ये சுவிசேஷம். 4 सुसमाचार में योना सुसमाचार बहुत ही स्पष्ट रीति से लिखा गया है। ஏனென்றால் அவன் இயேசுவோடு கூட இருந்து கண்களால் கண்டவன். क्योंकि वो यीशु मसीह के साथ हरदम रहकर
हर एक बातों को उसने आंखों से देखा। ஆகையால் தான் மற்ற சுவிசேஷங்களை விட யோவான் எழுதின சுவிசேஷங்களில் தெளிவாக விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. इसीलिए बाकी सुसमाचार से बढ़कर यूहन्ना सुसमाचार में बहुत ही स्पष्ट रीति से लिखा गया है। தாகமா இருக்கிற என்று வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. प्यासा हूं करके प्रभु के वचन में लिखा गया है। அந்த வசனம் நிறைவேறத்தக்கதாக தான் சிலுவையிலே தாகமா இருக்கிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். वो वचन पूरा होने के लिए ही काल्वरी क्रूस में मैं प्यासा हूं करके उसने कहा। அந்த வசனம் நிறைவேற்றப்பட்ட பின்பு जब वो वचन पूरा हो गया, இந்த வசனங்கள் நமக்குள்ளே நிறைவேற வேண்டும். ये वचन हमारे जीवन में भी पूरा होना चाहिए। வசனங்கள் எல்லாம் நம்மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும். வசனங்களை கைக்கொண்டு ஜீவிக்க வேண்டும்ங்கிற ஒரு தாகம் நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே வர हर வேண்டும். एक वचन हमारे द्वारा पूरा किया जाना चाहिए और वो वचन को हमारे जीवन में हम पकड़कर उसके अनुसार हमारे जीवन को हम बांधना है। 119 சங்கீதம் முதலாம் வசனத்திலே நாம் படிக்கும்போது 119 भजन के पहला वचन को पढ़ने से, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். जो कोई प्रभु के वचन के अनुसार चलने वाले वो धन्य है। நாம் ஒரு பாக்கியவான்கள் ஆனால் வேத வசனத்தை கைக்கொண்டு அதன்படி ஜீவிக்க வேண்டும். यदि हम धन्य है तो परमेश्वर के वचन के अनुसार हम आगे चलना चाहिए। வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனே பரலோகத்தில் ஒரு உயர்ந்த நிலையில जो வைக்கப்படுவார். कोई वचन को सुनता है और उसके अनुसार चलता है वो स्वर्ग में ऊंचे स्थान में रखा जाएगा। வேதத்தை கைக்கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். जो कोई प्रभु के वचन के अनुसार चलकर उसको सिखाता है वो நாம் धन्य है। கைக்கொண்டு போதிக்கிறதை நாம் கைக்கொண்டு போதிப்பதை ஜனங்கள் கேட்கும்போது அதிலே ஒரு ஜீவன் உண்டு. यदि हम वचन के अनुसार चलकर उसको सिखाते हैं, उसको सुनने वालों के भीतर एक जीवन काम करेगा। யாக்கோபு சொல்லுகிறார், நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமில்லை அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். याकूब अपनी पत्रिका में लिखता है कि तुम वचन को सुनने वाले बल्कि नहीं उसके अनुसार चलने वाले रहो। நாம் கேட்கிற வசனம் எல்லாம் ஆவியாய் ஜீவனமாய் நமக்காக தரப்படுகிறவைகள். हमारा वचन जो कुछ हम सुनते हैं वो आत्मा और जीवन होकर हमारे लिए दिया जाता है। தேவனுடைய பிள்ளைகள் எதனால் பிழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? प्रभु के लोग कैसे हम बचाए जाएंगे? அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் उसके मुंह से निकलने वाले हर एक वचन के द्वारा அந்த வார்த்தைகள் நம்ம உயிர்ப்பிக்கிறது. वो वचन हमें जिलाता है, அந்த வார்த்தை நம்ம वो சுத்திகரிக்கிறது. वचन हमें शुद्ध करता है, அந்த வார்த்தை நம்ம वो பலப்படுத்துகிறது. वचन हमें बलवंत करता है, அந்த வார்த்தை இருளுள்ள நேரத்தில் நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. वो वचन अंधकार के समय हमारे लिए ज्योति होकर रहता அந்த है, வசனமே நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. वो वचन हमारे पैर के लिए वो दीपक होकर रहता है। தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை நாம் கேட்கிறோம். इसीलिए प्रभु के लोगों हम परमेश्वर के वचन को हम सुनते हैं। வேத வசனங்கள் நமக்கு போதிக்கப்படுகிறது. प्रभु का वचन हमारे लिए सिखाया जाता அது है। எதற்காக போதிக்கப்படுகிறது? वो क्यों सिखाया जाता है? பூமியில காற்று வீசுவது போலவா? जैसे इस पृथ्वी में पवन बहता है, அது எங்க போகணுமோ போய்க்கொண்டே वो இருக்கும். कहां जाएगा वैसे वो निकल जाएगा, அது ஒரு இடத்தில் நிற்பதில்லை. वो एक जगह में नहीं ठहरता, பூமி எங்கு சுற்றி வருகிறது. वो पूरे पृथ्वी घूमता रहेगा। நாம் ஒரு காற்றை போல உள்ள மனிதர்கள் கிடையாது. हम पवन के समान हवा के समान रहने वाले प्रभु के लोग नहीं। கேட்கிற வசனங்களை முற்றிலும் கைக்கொண்டு ஜீவிக்கும்படி தேவன் விரும்புகிறார். हम जो कुछ वचन को सुनते हैं उस वचन को वैसे ही हमारे जीवन में हम अमल में लाना चाहिए। வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவன் அவருடைய ஜெபம் அருவருப்பானது. जो कोई परमेश्वर के वचन को सुनने के लिए अपने कान को बंद करता है उसका प्रार्थना घृणित है। வேத வசனத்தை கேட்கிற விஷயத்துல நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். परमेश्वर के वचन को सुनने के लिए हम वफादार होकर रहना चाहिए। பவுல் நல்ல போதித்துக் கொண்டிருந்தார். संत पौलुस अच्छी रीति से प्रचार कर रहे थे। அநேகர் இரவெல்லாம் உட்கார்ந்து कई கேட்டுக்கொண்டிருந்தார். लोग रात पूरा बैठ के उसके वचन को सुन रहे थे, ஆனா ஒரு வாலிபன் அங்கே தூங்கினான். लेकिन एक जवान वहां बैठ के सो गया। அவருடைய தூக்கம் அவனை கீழே விழ வைத்தது. उसका नींद उसको नीचे गिरा दिया, அவன் கீழே விழுந்தான், அவன் இறந்து போனான். वो नीचे गिरा और मर गया। தூக்கம் மரணத்தை கொடுக்கும். एक नींद उसके जीवन में मृत्यु लाएगा। ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो। வேத வசனம் நமக்குள்ள கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அழியாத மறையாத ஒரு பொக்கிஷம். परमेश्वर का वचन हमारे भीतर जो है वो जलने वाला एक धन होकर रहना चाहिए। இந்த वचनங்கள் நமக்குள்ள கேட்கப்படும் போது இருதயம் கொழுந்து விட்டு அது பிரகாசிக்கப்பட வேண்டும். जब हम ये वचन को सुनते हैं, ये वचन हमारे भीतर जलते हुए वो प्रकाशमान होना चाहिए। வைர கற்களை எங்கேயும் மறைத்து வைக்கவே முடியாது. आप चमकने वाला हीरा को आप कहीं छिपा नहीं सकते हैं। இருட்டுக்குள்ளே கொண்டு போய் வைத்தாலும் அந்த இருட்டுக்குள்ளே அது பிரகாசிக்கும். आप वो हीरा को लेकर अंधकार के या कमरे में अंधियारा कमरे में रखिए, आप उसको छिपा नहीं सकते हैं। அதான் பேசுகிறார் பிரகாசிக்கிறதான வசனங்கள். इसीलिए प्रभु ऐसे कहता है उसका वचन वो प्रकाशमान रहता ஜீவ है। வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற जीवन நீங்கள் के वचन को पकड़ते हुए इस संसार में दीपकों के समान हम चमकना चाहिए। அந்த வசனத்தை பிடித்துக்கொண்டால் அந்த வசனம் பிரகாசிக்கிறது. वो वचन को हम पकड़ने पर वो वचन हमारे जीवन में वो प्रकाशमान होगा। இங்க பாருங்க, லைட் எரிகிறது, அதுக்கு அதை எரி வைக்கிற கரண்ட நம்முடைய கண்களால் காண முடியாது. देखिए आप हमारे सामने लाइट है, लेकिन लाइट को जलाने वाला वो बिजली को हम
देख नहीं सकते हैं, அந்த பவர் மறைந்திருக்கிறது. लिए बिजली जो है वो हमारे आंख से हम देख नहीं सकते, वो छिपा हुआ है. பவர் உண்டுங்கிறது எப்படி நம்மால் விளங்கிக் கொள்கிறோம்? अभी उसमें बिजली है करके हम कैसे समझ सकते हैं? அது எரிகிறது. क्योंकि वो जल रहा है. எரிகிறபடியால் உள்ளே பவர் உண்டு என்பதை நாம் நிதானித்துக் वो கொள்கிறோம். अच्छा जल रहा है, इसलिए हम समझ सकते हैं कि उसके अंदर बिजली है. நம்மிலே வசனம் இருந்தால், यदि हमारे भीतर वचन रहने நம்முடைய पर, தேவனுடைய வல்லம் இருந்தால், यदि हमारे भीतर परमेश्वर के सामर्थ रहने पर, உலகத்தில் பிரகாசிக்கப்படுவோம். हम ये संसार में प्रकाशमान होंगे. மலையின் மேல் இருக்கிற பட்டணங்கள் மறைந்திருக்க மாட்டாது. जो पहाड़ के ऊपर रहने वाला शहर वो छिपा नहीं जाएगा. நாம் ஒரு சுடர்களாக பிரகாசிக்கும்படி இந்த வசனங்களை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். हम दीपक के समान चमकने के लिए सारे वचन को हम थामे रखना चाहिए. அந்த வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். उस वचन के अनुसार चलने वाले ये लोग जो है वो धन्य है. வசனத்தை கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது. वचन को सुनने वाले ये कान वो धन्य है. வசனத்தை போதிக்கிற நாவு பாக்கியம் உள்ளது. वचन को प्रचार करने वाले हम भी धन्य हैं. வசனத்தின் பாதையிலே அடியெடுத்து வைக்கிற பாதங்கள் பாக்கியம் உள்ளது. वचन के अनुसार चलने वाले वो पैर वो धन्य है. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் வசனத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுகிற தாகத்தை நமக்குள்ளே நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். परमेश्वर के बच्चे हम जो है वचन को निभाना है, ऐसे एक प्यास हमारे भीतर उत्पन्न होना चाहिए. ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து அதன்படி ஜீவிக்கும்படி தெளிவுள்ளவர்களா ஜீவிக்க வேண்டும். हर एक दिन हम परमेश्वर के वचन को ध्यान करके उसके अनुसार जीवन बिताने वाला एक अनुभव हमारे भीतर चाहिए. அடுத்து ஐந்தாவதாக நாம் வாசிக்கும் பொழுது, अगला पांचवा हम देखने से தேவனுடைய வல்லமையையும் மகிமையும் காண வேண்டிய ஒரு தாகம். परमेश्वर के सामर्थ और महिमा को देखने वाला एक प्यास. 63ஆம் சங்கீதத்துடைய முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, अब भजन संगीता 63 की पहला दूसरा वचन को देखने से சங்கீதக்காரன் அவன் தூரத்தில் காடுகளிலே அவன் ஜீவிக்கிற காலத்தில், एक समय वो जंगल में जब ये भजन लिखने वाला जीवन बिता रहा था, வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்திலிருந்து என் ஆத்துமா உன்மேல் தாகமா वो இருக்கு. सूखे और निर्जल भूमि में वो कहता है मेरा प्राण तेरे लिए प्यासा है. வறண்ட பூமி, தண்ணீரற்ற பூமி. ये निर्जल भूमि, उसमें कोई जल नहीं, அதுல ஒரு மரம் செடி கொடிகள் அங்கே வளர முடியாது. वहाँ कोई पेड़ पौधा उग नहीं सकता. அப்படி வறண்டதும் விடாய்த்ததுமான பூமியிலிருந்து என் ஆத்துமா உன்மேல் தாகம் கொண்டிருக்கிறது. सूखा और निर्जल भूमि में हे प्रभु मेरा प्राण तेरे लिए प्यासा है. உம்மை அதிகாலமே நான் தேடுகிறேன். मैं तुझे भोर के समय ढूंढता हूँ. உன் அதிகாலமே நான் தேடுகிறேன். என் இருதயமோ வறண்டு போயிருக்கிறது. मैं तुझे भोर के समय ढूंढता हूँ, मेरा हृदय सूखा हुआ है. அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். जो भोर के समय प्रभु को ढूंढता है वो उसको அத पाएगा. நீதிமொழிகள் 8, 17, 18 வாசிக்கிறோம். उसके बारे में नीति वचन 8वां अध्याय के 17 और 18 वचन में हम पढ़ सकते தேவனை हैं. அறிந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில தேடி தேவனுடைய வல்லமையும் மகிமையும் காண வேண்டும். जो कोई परमेश्वर को जानते हैं वे भोर के समय प्रभु को ढूंढकर उसके सामर्थ को और उसकी महिमा को प्राप्त करना चाहिए. ஒவ்வொரு நாள் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தை நாம் தேட வேண்டும். हर एक दिन भोर के समय तरकर उठकर परमेश्वर के समूह को हमें ढूंढना होगा. ஆகையால் தான் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருந்தாலும், इसीलिए शेर के बच्चे यदि वो भूखा और प्यासे रहने से भी கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. परमेश्वर को खोजने वालों के लिए कोई बड़ी वस्तुओं का நாம் घटी नहीं எப்பொழுது होगा. கர்த்தரை தேட வேண்டும். इसलिए हम हर समय प्रभु को ढूंढना चाहिए. வேத வசனம் என்ன சொல்லுகிறது? परमेश्वर का वचन क्या कहता है? கர்த்தரை கண்டறியத்தக்க நேரத்தில் அவரை தேட வேண்டும். जब प्रभु हमारे सामने पाने के योग्य रहता उस समय हम उसको ढूंढना चाहिए. கர்த்தரை கண்டறிகிற வேளைதான் அதிகால வேளை. जब प्रभु प्रकट होता वो भोर का समय है. அந்த அதிகால வேளையில் கர்த்தர் தமது பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கும்படி அவர் வெளிப்படுகிறார். उस भोर के समय प्रभु अपने बच्चों के हर एक आवश्यकताओं को पूरा करने के लिए वो प्रकट होता है. நம்முடைய ஆத்துமா நம்முடைய ஆண்டவரை தேடுவதற்கு தாகமுள்ளதாக விழிப்போடு இருக்க வேண்டும். हमारा प्राण प्रभु यीशु मसीह को ढूंढने के लिए हमारे भीतर प्यास के साथ एक जागने वाला जागृति रहना चाहिए. ஒரு நாள் தேவன் நமக்கு தந்தால் அந்த நாளில் அதிகாலையில் எழும்பாமல் அவரை துதிக்காமல் அந்த நாளுக்குள்ளே நாம் பிரவேசிக்க கூடாது. यदि एक दिन एक नया दिन प्रभु हमें देता है तो उस भोर के समय प्रभु को स्तुति किए बिना उस दिन को हम प्रवेश नहीं करना. என்னை சிநேகிக்கிறவளை நானும் சிநேகிக்கிறேன். मुझे जो प्रेम करता है मैं उनको प्रेम करता हूँ. அதை நீதிமொழியில் 8 தெளிவாக வாசிக்கிறோம். என்ன சிநேகிக்கிறவளை நானும் சிநேகிக்கிறேன். नीति वचन 8वां अध्याय में उसके बारे में स्पष्ट रीति से पढ़ सकते हैं कि जो मुझे प्रेम करता मैं उनको प्रेम करता हूँ. நாம் தேவனை சிநேகிப்பது உண்மையானால், यदि हम प्रभु को प्रेम करते हैं वो वास्तविक है. தேவனை சிநேகிக்கிற இருதயம் நமக்கு இருக்குமானால், यदि प्रभु को प्रेम करने वाला हृदय हमारे भीतर रहने से எப்போது நான் அவரை சந்திப்பேன், விடியற்காலம் எப்பொழுதுங்கிறதான ஒரு ஏக்கம் இருதயத்திலே உண்டாகிக் கொண்டே இருக்கும். कब मैं उसको पालूंगा,
कब मैं उस बोर के समय जाकर मिलूंगा करके एक प्यास हमारे भीतर होगा। உண்மையான ரட்சிப்பை பெற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து இதை கடைபிடிக்க வேண்டும். एक सच्चा उद्धार को प्राप्त किए हुए लोग हर दिन इस बातों को अपने जीवन में अमल में लाना है। ஒவ்வொரு நாள் தெய்வத்தை தேடும்படி நம்மிலே ஒரு ஆவல் உண்டாகிக் கொண்டே வர வேண்டும். हर दिन प्रभु को ढूंढने वाला एक प्यास हमारे भीतर चाहिए। இப்படி அதிகாலையில நாம் தேடும்படியாக இருக்கிறபடினால் ऐसे बोर के समय हम प्रभु को ढूंढने के लिए நான் உமது வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்று 63:2 வாசிக்கிறோம். आप भजन 63 का दूसरा वचन में मैं सामर्थ और महिमा को पा लिया कर हम पढ़ सकते हैं। உமது வல்லமையும் மகிமையும் கண்டேன். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. उस वचन को पढ़िएगा। इस प्रकार से मैंने पवित्र स्थान में तुझ पर दृष्टि की कि तेरी सामर्थ और महिमा को देखूं। உமது வல்லமையும் மகிமையும் நான் கண்டேன். तेरे सामर्थ और तेरे महिमा को मैं देखूंगा। வல்லமையும் மகிமையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிகாலையில புதுப்பித்து கொடுக்கிறார். हर बोर के समय प्रभु अपने सामर्थ और महिमा हमारे जीवन में वो नया करता है। அந்த வல்லமையினால் தான் நாம் இந்த உலகத்துல வாழ वो முடியும். सामर्थ से ही संसार में हम जीवन बिता सकते हैं। ஒரு பலூன் எடுத்துக்கொள்ளுங்க, அதுக்குள்ள காற்று இருக்க வரைக்கும் தான் அது உயர்ந்திருக்க முடியும். एक फुगा को देखिएगा, जब तक उसके भीतर हवा रहेगा तब तक ही वो उड़ता रहेगा। அந்த பலூன்ல இருக்கிற காற்று வெளியேற்றி விட்டால் அந்த பலூன் ஒன்றுமில்லை, பூமியில அது உட்கார்ந்து விடும். जैसे ही वो फुगा के भीतर का जो हवा है निकल जाता है, वो सीधा पृथ्वी में आकर जमीन में गिर जाएगा। தேவனுடைய வல்லமையும் அவருடைய கிருபையும் நமக்குள் இருக்க வரைக்கும் தான் பூமியில உயர்ந்திருக்க முடியும். जब तक परमेश्वर का सामर्थ और महिमा हमारे भीतर रहेगा, तब तक इस पृथ्वी में ऊंचा जीवन हम बिता सकते हैं। அதை ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலையில பெற வேண்டும். वो हर प्रति बोर को हम प्राप्त करना होगा। ஒன்று மகிமையை நாம் காண்கிறோம். प्रथम उसकी महिमा को देख सकते हैं। இந்த மகிமையை காண்பது எதற்காக? ये महिमा क्यों हम प्राप्त करते हैं? மகிமையை கண்டு மகிமையின் மேல் நாம் வளர்ந்து மகிமை அடைவதற்காக. महिमा को देखकर महिमा से महिमा में बढ़ते हुए उस महिमा को प्राप्त करना चाहिए। 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை படிக்கும்போது दूसरा कोरिन्थी 3 अध्याय के 17 और 18 वचन को पढ़ने से கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல் நாம் காண்கிறோம். हम प्रभु के उस महिमा को जैसे हम दर्पण में देखते हैं वैसे उसके तेज को हम देखेंगे। கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு जैसे दर्पण को देखते हैं वैसे हम देखकर ஆவியாய் இருக்கிற அந்த சாயலுக்கு ஒப்பாகதானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். प्रभु के आत्मा के उस स्वरूप में तेजस्वी रूप में अंश अंश करके हम बदल जाएंगे। ஆண்டவர் வரும்போது மறுரூபமாக வேண்டிய சபைக்கு அதிகாலையில் தெய்வத்தை தேடுகிற ஒரு ஏக்கம், ஒரு தாகம் நிச்சயமாகவே தேவை. प्रभु आने के समय रूपांतर होने वाले कलीसिया के भीतर बोर के समय प्रभु को स्तुति करने वाला एक प्यास और एक भूख उसके भीतर चाहिए। எக்கால தொனிக்கும் பொழுது அவரை காண வேண்டுமானால், அவருடைய சாயலை காண வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் தேவ சாயலை நாம் காண வேண்டும். तुरी फूकने के समय यदि हम परमेश्वर को देखना है तो हर दिन प्रभु के उस स्वरूप में अंश अंश होकर हमें इस पृथ्वी में रहने के समय बदलना होगा। மோசேயை குறித்து தேவன் சொல்லுகிறார், அவர் என்னுடைய சாயலை காண்கிறார். इसीलिए मूसा के बारे में प्रभु ऐसे कहता है कि वो मेरे स्वरूप को देखा। சாயலை அவன் காண்கிறான், நான் அவனோடு மறைமுகமாக அல்ல முகமுகமாய் பேசுகிறேன். मूसा के बारे में प्रभु कहता है वो मेरे स्वरूप को देखा, मैं उसके साथ आमने सामने बात करता ஒவ்வொரு हूं। நாள் தெய்வத்தை தேடி அதிகாலை அவருடைய சாயலை நாம் காண வேண்டும். हर एक दिन प्रभु को ढूंढना, बोर के समय हम उसको देखना चाहिए। இயேசு கிறிஸ்து வருகிலே காண்பதற்கு ஒரு பரீட்சையாக தான் ஒவ்வொரு நாள் அதிகாலையில் தேடுகிறதை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். प्रभु को देखने वाला वो अनुभव को ही प्रभु प्रति बोर को प्रभु को ढूंढने वाला वो अनुभव प्रभु ने हमारे लिए देख ठहरा कर रखा है। அப்படி நாம் அதிகாலையில் ஆண்டவரை தேடும்போது நம்முடைய இருதயம் கிருபையினால் நிரப்பப்படும். ऐसे बोर के समय हम प्रभु को ढूंढने के समय हमारा हृदय प्रभु के अनुग्रह से भर जाएगा। ஜீவனை பார்க்கிறோம் கிருபை நல்லது. जीवन से बढ़कर प्रभु तेरा अनुग्रह उत्तम है। உன்னத்தையும் கொழுப்பையும் உன்னத போல் என் ஆத்மா உனக்குள்ளே சந்தோஷப்படும். मैं चर्बी और चिकना भोजन लेने के समान मेरा आत्मा तो उसमें तृप्त होगा। நம்முடைய சரீரத்தை ஜீவிக்க வைப்பது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. मेरे शरीर को जीवित रखना परमेश्वर का अनुग्रह है। என்ன கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரி, इसको सुनने वाले प्रिय भाइयों और बहनों, விசேஷமாக தேவன் அறிந்திருக்கிற தேவ ஜனங்களாகி தேவ குடும்பங்களே, इसीलिए विशेष तौर से जो प्रभु को जानने वाले परमेश्वर के परिवार में रहने वाले प्रभु के அவர்களே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். यदि प्रभु के आगमन में हम उठा लिया जाए, நம்முடைய வீடுகளில் நாமும் நம்முடைய பிள்ளைகளை சேர்ந்து அதிகாலையில் தெய்வத்தை துதித்து பழக வேண்டும். हमारे परिवार में हम हमारे बच्चों के साथ प्रभु को बोर के समय तड़के उठ के हम स्तुति करना चाहिए। காலையிலே தேவனை துதித்து நாம் மகிமைப்படுத்த வேண்டும். बोर के समय हम प्रभु को स्तुति करते हुए महिमा करना चाहिए। காலையிலே தேவனை துதித்து தேவ
வல்லமையிலே நாம் பலனடைய வேண்டும். भोर के समय प्रभु को स्तुति करते हुए प्रभु के सामर्थ में हम भर जाना चाहिए. நமக்குண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவது அதிகாலையில் தான். प्रभु हमारे लिए सारे बातों को भोर के समय वो तैयार करके रखता है. காலைதோறும் அவர் நம்மை விசாரிக்கிறார். भोर के समय वो हमें मुलाकात करता है. நமக்கு யார் விசாரிக்க இல்லை என்று நாம் பயப்படுகிறோம், யோசிக்கிறோம். हमारे लिए कोई नहीं है करके हम डरते हैं, हम सोचते हैं. அவர் காலைதோறும் உங்களை விசாரிக்கிறனானபடியால் கவலைகள் யாவையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். भोर के समय वो हमारा चिंता करता है, इसलिए हमारे सारे बोझों को हम उसके ऊपर ढाल देना चाहिए. காலைதோறும் தெய்வத்தை தேடுகிற ஒரு மனிதனை கவலை ஆட்கொள்ள முடியாது. அந்த கவலையானது அவனை ஒன்றும் செய்ய முடியாது. भोर के समय जब प्रभु को ढूंढता है उसको कोई बोझ कोई दर्द उसको काबू में नहीं लाएगा. அதிகாலையில் தெய்வத்தை தேடுகிற ஒரு அனுபவத்தை நீ உண்டாக்கி கொண்டால் உன் வாழ்க்கையிலே தோல்வி இல்லை. यदि आप भोर के समय प्रभु को ढूंढने वाला एक अनुभव आपके जीवन में रहने पर आपके जीवन में हरावट कदापि नहीं आएगा. ஒவ்வொரு நாளும் நீ ஜெய் எடுக்கும்படி காலையிலே தேவனுடைய மகிமையை கண்டுவிட வேண்டும். हर दिन जय को प्राप्त करने के लिए भोर के समय प्रभु के उस महिमा को आप प्राप्त करना चाहिए. புலம்பல் பாடுகிறார், நாம் நிர்மலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. विलाप वाला ऐसे गीत गाता है, मैं नाश नहीं हुआ वो परमेश्वर का दया நாம் है. நிர்மலமாக்காமல் காக்கப்பட்டு வருகிறது அவருடைய கிருபையே. हम नाश नहीं हुए, वो केवल परमेश्वर का अनुग्रह है. அவைகள் காலைதோறும் புதியவை. वो प्रति भोर के समय वो नया है. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. उसकी दया के लिए कोई अंत नहीं. காலையிலே எழுந்து தெய்வத்தை தேடி அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். भोर के समय तड़के उठकर उसके अनुग्रह को उसकी दया को हम ढूंढ कर पा लेना அந்த चाहिए. இரக்கம் நம்முடைய நம்மேல் இருக்க வரைக்கும் ஒரு குறைவு நமக்கு கிடையாது. यदि वो दया हमारे ऊपर रहने पर कोई गति हमारे जीवन में नहीं होगा. காலைதோறும் தெய்வத்தை துதிக்கிற ஒரு அக்கினியானது நம்முடைய ஒவ்வொருக்கும் இந்த நாளிலே போடப்படுவதாக. भोर के समय प्रभु को ढूंढने वाला एक आग इन दिनों में हमारे हृदय में ढाला जाना चाहिए. காலைதோறும் தெய்வத்தை தேடுகிற ஒரு தாகம் ஒவ்வொருக்கும் இந்த நாளில் भोर உண்டாக்கப்படுவதாக. के समय प्रभु को ढूंढने वाला एक प्यास इन दिनों में हमारे हर एक के भीतर चाहिए. காலைதோறும் தெய்வத்தை தேடி நம்மை பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்களை எதிர்கொள்வோமாக. भोर के समय प्रभु को ढूंढते हुए हमारे पीछे करने वाले हर एक शैतान को हम सामना करेंगे. ஒவ்வொரு நாளும் காலையில தேவனுடைய வல்லமையை நாம் தரித்து கொண்டால் சத்துருக்களுக்கு எதிர்த்து நாம் நிற்க முடியும். यदि प्रति भोर के समय परमेश्वर की वो सामर्थ को हम फैल लेने पर हमारा विरोध करने वाले उस शत्रु को हम सामना कर सकते हैं. எரிகோவின் கோட்டையானது எப்படி தகர்க்கப்பட்டது? यरीहो का शहरपना कैसा गिरा दिया गया. அதிகாலையில் ஆர்ப்பரித்தார்கள். भोर के समय वे स्तुति किए. பட்டணத்தை சுற்றிலும் அதிகாலையில் ஆர்ப்பரித்த பொழுது नगर के चारों तरफ जब उन्होंने भोर के समय ललकारे, வல்லமையான மதில் அருகே எரிகோவின் மதில் இடிந்து விழுந்தது. सामर्थ्य वो शहरपना यरीहो का शहरपना गिर पड़ा. அந்த எரிகோ மதிலானது முழுவதுமாக சரிந்து விழுந்தது. यरीहो का शहरपना पूरी दिशा से बहुत चौरस भूमि हो गया. எவ்வளவுதான் தடைகள் இருந்தாலும், कोई भी रुकावट क्यों ना हो, எவ்வளவுதான் எதிர்ப்புகள் कोई இருந்தாலும், भी सामना करने वाला क्यों ना हो, எவ்வளவுதான் சத்துடைய போராட்டம் இருந்தாலும், इससे भी शत्रु आपका सामना करता होगा. காலைதோறும் எழுந்துடி குடும்பத்தில் ஆண்டவரை நீ துதிப்பாயானால் भोर के समय आप परिवार के साथ प्रभु को आप स्तुति करने से உன் குடும்பத்திலே கிரியை செய்கிற வல்லமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக முற்றிலுமாக அழிக்கப்படும். आपके परिवार के विरोध में काम करने वाला हर एक सामने थोड़ा थोड़ा वो नाश किया जाएगा. விலகிக் கொள்ளாமல் தெய்வத்தை நீ எழுந்து துதிக்காமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். यदि इस बात को जाने बिना आप तड़के उठकर प्रभु को स्तुति किए बिना रहने से, பிள்ளை ஒவ்வொரு நாள் ஆண்டவரை துதிக்க எழும்புறதுக்கத்தக்கதாக ஒரு தாகத்தை உனக்குள்ளே உண்டாக்கிக்கொள். हर दिन भोर के समय उठकर प्रभु को स्तुति करने वाला एक प्यास आपके हृदय में आना चाहिए. அந்த அனுபவம் உன்னை உயர்த்தி காண்பிக்கும். वो अनुभव आपके जीवन को ऊंचा அந்த करेगा. அனுபவம் உன்னை பூமியில உயர்த்தி கொண்டு போகும். वो अनुभव आपको इस पृथ्वी में ऊंचाई में ले जाएगा. உலகத்திலே ஒரு ஞானியாக மாற முடியும். आप इस संसार में एक बुद्धिमान पुरुष होकर बन ஒரு सकते हैं. சத்துருக்களை உன்னை தொட முடியாது. कोई शत्रु आपको स्पर्श नहीं करेगा. ஆண்டவரை துதித்து கிருபையிலே பலப்பட்டு ஆத்மாவானது அவருடைய சந்தோஷத்தினால் நிரப்பப்பட வேண்டும். आप प्रभु को स्तुति करते हुए अपने प्राण में आप भला चंगा रहकर आप आगे की ओर बढ़ सकते हैं. அதாவது இயேசு கிறிஸ்து விதமாக சொல்லுகிறார், हमारा प्रभु यीशु मसीह से कहता है, அவர் என்னை காலைதோறும் எழுப்புகிறார். भोर के समय वो मुझे उठाता है. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அனுபவத்தை செய்திருக்கிறார். यीशु मसीह के जीवन में भी अनुभव था. ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது यशायाह भविष्यवक्ता का पुस्तक 50वां अध्याय में, அவர் காலைதோறும் என்னை எழுப்புகிறார். भोर प्रति भोर के समय वो मुझे उठाता है. ஆண்டவருக்கு அப்படி ஒரு கிருபை தேவையா இருந்திருக்கு. यदि यीशु मसीह के लिए ऐसे एक अनुग्रह आवश्यकता हो, வசனத்தை கொஞ்சம் வாசித்து காட்டுங்க. वो वचन को पढ़कर देखिए. அவர் காலைதோறும் என்னை எழுப்புகிறார். படிங்க. चौथा वचन, प्रभु यहोवा ने मुझे सीखने वालों की जीभ दी है कि मैं थके हुए को अपने वचन के द्वारा संभालना जानूं. भोर को वो नित्य मुझे जगाता और मेरा कान खोलता है कि मैं शिष्य के समान सुनूं. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தறினார்.
காலைதோறும் என்னை எழுப்புகிறார். காலைதோறும் என்ன எழுப்புகிறார். भोर के समय वो नित्य मुझे जगाता है. அந்த கல்விமானுடைய நாவு எப்படி அவருக்கு வருகிறது. कैसे ये सिखाने वालों का जीव उसने प्राप्त कर लिया. நாங்கள் எப்படி ஊழியம் செய்கிறோம். हम कैसे सेवा करते हैं. நாங்கள் எப்படி ஜீவி செய்கிறோம். हम कैसे जीव जीते हैं. காலையிலே தேவன் கொடுக்கிற கிருபையினால். वो भोर के समय प्रभु देने वाला वो अनुग्रह. அந்த காலையிலே அவருடைய மகிமை காண்கிற அனுபவத்தினால். वो भोर के समय उसकी महिमा को देखने वाला वो अनुभव. ஊழியத்தில் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும். ये सेवा में कितना सामना. ஊழியத்தில் எவ்வளவுதான் எதிர்ப்புகள் பாடுகள் வந்தாலும். कई सामना करने वाले दर्द दुखाने से भी. அந்த கிருபை எங்களிலே பெருகிறபடியால். वो अनुग्रह हमारे भीतर बढ़ने के कारण. அந்த கிருபை எங்களிலே பேலன்ஸ் செய்கிறபடியால். वो अनुग्रह हमारे भीतर बलवंत होने के कारण. சோர்ந்து போவது என்று பவுல் எழுதுகிறார். हम निराश नहीं होते करके संत पौलुस लिखता है. காலைதோறும் அவர் நம்மை எழுப்ப வேண்டும். भोर के समय वो हमें जगाना चाहिए. காலைதோறும் எழுந்து நாம் அவரை துதித்து அவரோடு பேச வேண்டும். भोर के समय हम उठना जागना प्रभु के साथ हम बात करना चाहिए. காலைதோறும் எழுந்து பழகினால் உனக்கு ஒரு தோல்வியும் கிடையாது. यदि भोर के समय हम उठने के लिए सीखे आपके जीवन में पराजय नहीं आएगा. அனுபவமே உன்னை உயர்த்தும். वो अनुभव आपके जीवन में एक ऊंचा अनुभव लेकर आएगा. எடுத்துக்கொள்ளப்படுவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில அப்சென்ட் ஆகாமல் தேவ சமூகத்தை தேடக்கூடிய அனுபவம் அவளுக்கு தேவை. அதுக்கு ஒரு தாகமும் தேவை. परमेश्वर के आगमन में उठा लिए जाने वाले लोगों के भीतर भोर के समय उठने वाला अनुभव चाहिए और भोर के समय प्रभु को ढूंढने वाला एक प्यास होना चाहिए. அந்த தாகத்தின் நாளில் நாம் ஒவ்வொருவரும் பெற்ற இந்த இடத்தை விட்டு கடந்து போக வேண்டும். उस प्यास के साथ हम इन दिनों में प्रभु के सम्मुख में वो अनुभव को प्राप्त करते हुए इस जगह से हम நம்ம ரட்சித்த தேவன் அதிகாலையில் இருந்து துதிக்க வேண்டாமோ. हमें उद्धार किया वो उस प्रभु को हम भोर के समय उठकर स्तुति नहीं करना. பாவங்களை போக்கின தேவன் அதிகாலையில் தேட வேண்டாமோ. हमारा पापों को दूर किया वो प्रभु को भोर के समय हम स्तुति नहीं करना. அக்கிரமங்களை மன்னித்த தெய்வத்தை காலதோறும் நாம் தேட வேண்டாமோ. हमारा अन्याय को क्षमा किया वो परमेश्वर को भोर के समय हम स्तुति नहीं करना. ஒரு குறைவில்லாமல் நம்மை போஷிக்கிற தெய்வத்தை அதிகாலையில் போற்றி பாட வேண்டாமோ. कोई कटी के बिना में पालन पोषण करने वाला वो प्रभु को भोर के समय हम स्तुति नहीं करना. நம்முடைய சத்துருக்களுக்கெல்லாம் நம்ம விலைக்கு பாதுகாக்கிற தெய்வத்தை அதிகாலையில் எழுந்து துதித்து ஸ்தோத்திரிக்க வேண்டாம். हमारे शत्रुओं से हमें बचाने वाला वो प्रभु को भोर के समय हम स्तुति नहीं करना. இந்த உலகத்திலே நம்ம உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தெய்வத்தை நம்ம உயர்த்தி துதிக்க அவருடைய சமூகத்தை தேடாமல் இருக்க முடியுமோ. हमें इस संसार में ऊंचा किया वो प्रभु को भोर के समय उसके समूह को ढूंढने बिना हम कैसे रह सकते हैं. காலையிலே தெய்வத்தை துதித்து நம்முடைய வீட்டை ஒரு சந்தோஷத்தின் வீடுகளாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். भोर के समय हम प्रभु को स्तुति करते हुए हमारा भवन को हमारा घर को हम आनंद का घरों का निवास நம்முடைய வீடு ஒரு ஆனந்தத்தின் வீடாய் மாற்றப்படும். तब हमारा घर आनंद का भवन होकर बन जाएगा. வீடுகளில் ஒரு வல்லமை கிரியை செய்ய हमारे परिवार के विरोध में कोई सामर्थ काम नहीं करेगा. தெய்வத்தை துதிக்கிற ஒரு மனிதனை தொடுவதற்கு சாத்தானுக்கு பயம் உண்டு. जो कोई परमेश्वर को स्तुति करता है उसको स्पर्श करने के लिए शैतान डरेगा. மருத்துவர்களும் மௌனத்தில் இறங்குறவனும் கர்த்தரை துதிக்கிறது இல்லை. जो मर गए जो खामोश में उतरे वो प्रभु को स्तुति नहीं कर सकते. இதர் முதற்கொண்டு என்றென்றைக்கும் அவரை துதிப்போமாக. लेकिन हम आगे से प्रभु को आने वाले अनुभव समय में धन्यवाद நம்முடைய करेंगे. ஆத்துமாவிலே ஒரு ஜீவன் இருந்தால் ஒவ்வொரு நாளும் தெய்வத்தை எழுந்து துதிப்போம். यदि हमारा प्राण में एक जीवन है तो हर दिन भोर के समय हम धड़ के उठ के प्रभु को हम धन्यवाद करेंगे. உயிருள்ள தெய்வத்தை துதித்து துதியிலே பலப்படுவோம். उस जीवित परमेश्वर को हम धन्यवाद करते हुए उस स्तुति में हम बलवंत हो जाएंगे. இந்த தாக ஒவ்வொரு நாளும் நம்மளுக்குள் இருந்தது நம்ம எழுப்பட்டோம். उस प्यास हर दिन हमारे भीतर पाए जाकर प्रति भोर के समय हमें उठाना चाहिए. अनेक ரட்சிப்பின் ஆரம்பத்தில் இதை கைக்கொண்டு வந்தார்கள். कई लोग उद्धार के आरंभ में ये अनुभव उनके जीवन में रहा. ஆனால் இப்போ இருதயமானது மரித்த நிலவரத்தில் இருக்கிறது. இதையோ அவள் யோசிக்கிறது இல்லை. लेकिन आज उनका हृदय मरा हुआ अवस्था में है. इन बातों को वो सोचते ही नहीं. நம்முடைய ஆத்துமாவிலே ஜீவன் இருக்க வரைக்கும் நம்முடைய தெய்வத்தை தேடுவோம். यदि हमारे आत्मा में जीवन रहने तक हम प्रभु को ढूंढना चाहिए. நாம் அவரை துதிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள். हम परमेश्वर को ढूंढने वाले धन्य करने वाले धन्यवाद करने वाले எவ்வளவு விவரமாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. इतना परमेश्वर के वचन स्पष्टता से लिखा गया है. பூமியின் சிருஷ்டிகள் ஒவ்வொன்று தெய்வத்தை காலையிலே துதிக்கிறது. संसार के हर एक सृष्टि लोग परमेश्वर को धन्य करो. பூமியிலே நடமாடுகிற சகல ஜீவராசிகள் தெய்வத்தை துதிக்கிறது. पृथ्वी में रहने वाले हर एक प्राणी परमेश्वर को धन्य करना चाहिए. ஆகாயத்திலே பறக்கிற பறவைகள் தெய்வத்தை துதிக்கிறது. आकाशीय पक्षी परमेश्वर को स्तुति करते हैं. பூமியின் சிருஷ்டிகள் தெய்வத்தை துதிக்கிறது. पृथ्वी के हर एक सृष्टि प्रभु को स्तुति करते हैं. எல்லா சிருஷ்டிகளும் ஆளும்படியாக அடக்கும்படியாக பிறந்திருக்கிற மனிதன் எப்படிப்பட்டவன்? यदि ये सारे सृष्टि को राज्य करने वाले मनुष्य कैसा होना चाहिए? மிருகங்களும் பறவைகளும் துதிக்க மனிதன் அதிகாலையில் நித்திரை செய்ய கூடுமோ? यदि पशु और पक्षियां प्रभु को धन्यवाद कर सकते हैं लेकिन मनुष्य जो प्रभु ने उसको सिरजा है वो खामोश है. எழும்புவோமாக. मनुष्य के लोगों हम उठ जाएंगे. தெய்வத்தை துதிக்கும்படி அதிகாலையில் எழும்புவோமாக. प्रभु को स्तुति करने के लिए भोर के समय இந்த उठेंगे. தேவனுடைய வல்லமையை தெரிந்து
கொள்வோமாக. हे परमेश्वर के सामर्थ को हम भालेंगे, இந்த தேவனுடைய மகிமையை காண்போமாக. हे परमेश्वर की महिमा को हम देखेंगे. இந்த தாகம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள உண்டாவதாக. ये प्यास हर दिन हमारे भीतर आने दे. அவர்களை இயேசு மகிமையில் வெளிப்படும் போது அவரை சந்திக்க உதவியாக இருக்கும். वो लोगों को महिमा में जब यीशु मसीह प्रकट होगा वे उनको साथ जाके मिलेंगे. நமக்கு उदவி செய்வாராக. प्रभु हमें सहायता करे. आनंद ऐसा और कहाँ है, इश्क जीवन की हर खुशी। आनंद ऐसा और कहाँ है, इश्क जीवन की हर खुशी। प्यासा हूँ मैं प्रभु मेरे लिए अभी, आता हूँ मैं करने मर्जी तेरी। प्यासा हूँ मैं प्रभु तेरे लिए अभी, आता हूँ मैं करने मर्जी तेरी। सियों तरफ तो कृपा कर प्रभु जी, पल पर मेरे माता प्रभु सदा। सियों तरफ तो कृपा कर प्रभु जी, पल पर मेरे माता प्रभु सदा। जीवन की हर खुशी। आनंद ऐसा और कहाँ है, इश्क जीवन की हर खुशी। प्यासा हूँ मैं प्रभु तेरे लिए अभी, आता हूँ मैं करने मर्जी तेरी। प्यासा हूँ मैं प्रभु तेरे लिए अभी, आता हूँ मैं करने मर्जी तेरी। आनंद ऐसा और कहाँ है, इश्क जीवन की हर खुशी। आनंद ऐसा और कहाँ है, इश्क जीवन की हर खुशी। प्यासा हूँ मैं प्रभु तेरे लिए अभी, आता हूँ मैं करने मर्जी तेरी। प्यासा हूँ मैं प्रभु तेरे लिए अभी, आता हूँ मैं करने मर्जी तेरी। प्यासा हूँ मैं प्रभु तेरे लिए अभी, आता हूँ मैं करने मर्जी तेरी। प्यासा हूँ मैं प्रभु तेरे लिए अभी, आता हूँ मैं करने मर्जी तेरी। प्यासा हूँ मैं प्रभु तेरे लिए अभी, आता हूँ मैं करने मर्जी तेरी। प्यासा हूँ मैं प्रभु तेरे लिए अभी, आता हूँ मैं करने मर्जी तेरी। प्यासा हूँ मैं प्रभु तेरे लिए अभी, आता हूँ मैं करने मर्जी तेरी। प्यासा हूँ मैं प्रभु तेरे लिए अभी, आता हूँ मैं करने मर्जी तेरी। प्यासा हूँ मैं प्रभु तेरे लिए अभी, आता हूँ मैं करने मर्जी तेरी। प्यासा हूँ मैं प्रभु तेरे लिए अभी, आता हूँ मैं करने मर्जी तेरी। प्यासा हूँ मैं प्रभु तेरे लिए अभी, आता हूँ मैं करने मर्जी तेरी।